கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த நாளில் கடந்த வாரம் நாம் கர்த்தருக்கு பயந்து வருவதால் வரும் நன்மைகள் அல்லது ஆசீர்வாதங்கள் என்ற தலைப்பில் தியானித்தோம். இந்த நாளில் எதெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுதல் இருக்குது, இது ஒரு சத்தியம். எதெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுதல் என்பதை நாம் அறிந்து கர்த்தருக்கு பயப்படுதல் ஸ்தோத்திரம் ஒரு 7 பாயிண்ட் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு, கர்த்தருக்கு பயப்படுகிறது என்றால் தீமையை வெறுப்பது கர்த்தருக்கு பயப்படுதல். அல்லேலூயா. எது எதெல்லாம் தீமைன்னு தெரியுதோ அதெல்லாம் நம்ம வெறுக்கணும். வெறுத்த என்ன செய்வோம், அதை விட்டு விலகுவோம். சொல்ல போகிறீங்களா? ஆகவே தீமையான காரியங்களை ஆண்டவருக்கு வெளிப்படுத்துவார். மகனே மகளே, இதெல்லாம் தீமையானது, இதை விட்டு விலகுன்னு சொல்லுவார். உலகத்தின் பல காரியங்கள் சோத்திரம், இன்னைக்கு கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும், நமக்கு டைம் பாஸ் இப்படி சொல்லுகிற காரியங்கள்லாம் பார்த்தீங்களா, என்டர்டைன் அப்படின்னு சொல்கிறாங்களே, அதெல்லாம் என்னது, நிறையா தீமையான காரியமாக தான் இருக்குது. அதெல்லாம் விட்டு ஆண்டவருடைய பிள்ளைகள் எது எதுன்னு நான் சொல்ல வரல, அதெல்லாம் விட்டு நம்ம நீங்கள் விலகணும் அப்படின்னு எனக்கும் உண்டு, அது போதனை உங்களுக்கும் உண்டு. நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிங்க. தீமையை வெறுப்பதே, ஆமாம், நல்ல சத்தியத்தை கேட்குறீங்க, நல்ல மனதில் பதிங்க, நோட்ஸ் எடுத்துக்கொள்ளுங்க. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். ஆகவே ஒரு நாள் ஆண்டவர் கேட்பார், கணக்கு கேட்பார். சோத்திரம். அப்போ சபையில் சொல்லப்பட்ட சத்தியத்துக்கு எந்த அளவுக்கு கீழ்ப்படிந்தாய் மகனே மகளேன்னு கேட்பார். சோத்திரம். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைங்க, நீங்கள் இதை நல்லா கவனிங்க, இதற்கு ஒப்பு கொடுங்க. கேட்கறது அவசியம். அதை விட எது முக்கியம், அது முக்கியமானது கீழ்ப்படுகிறது, வசனத்துக்கு கீழ்ப்படுகிறது. அதாவது வசனமானது உங்களுக்கு சாதகமாக வரும்னே நினைக்கக்கூடாது. என்னது, எனக்கு சாதகமாகவே வரும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. கடந்த வாரம் ஒரு பிரதர் இங்கே இருக்கிறார், வந்தார். சோத்திரம் பாஸ்டர், நான் இன்னும் ஒரு காரியம் நினச்சேன், அது சோத்திரம் ஒரு என்னென்னா சீமந்தமாக பிரதர் இருக்கிறாரு. சோத்திரம் யார் எவரெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை, ஆனால் நீங்கள் பேசுனது எனக்கு கர்த்தர் உணர்த்தினார், நான் போகிறதாக இல்லை. அல்லேலூயா. சரி, அது ஒரு சத்தியம் இங்கே இருக்குது. சோத்திரம், தேவனாய் கர்த்தரை ஆராதிப்பது அப்படின்ற ஒரு காரியம் இருக்குது. சோத்திரம் பாருங்கள். அப்போ கர்த்தருடைய வசனம் சத்தியம் கேட்கப்படணும், சொல்லப்படணும். ஒருவேளை ஒரு சில காரியங்களை குறித்து நீங்கள் அறியாமல் இருந்தால் ஊழியர்களாகிய நாங்கள் உங்களுக்கு அதை எடுத்துக்காட்டி உங்களை கர்த்தர் பக்கமாக சேர்க்கணும். கர்த்தரையே நம்பி இருக்க முடியாது உங்களை நடத்தணும். கர்த்தர் விசுவாசிக்க முடியாது உங்களுக்கு போதிக்கணும். இதுதான் ஊழியர்களை கர்த்தர் வைத்திருக்கிறது நோக்கம். அப்போ சொல்லப்பட்டு பாருங்கள், தீமை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம் அப்படி சொல்லிட்டு பாருங்கள், இதெல்லாம் தீமை தான். எது பெருமை, என்னது தீமை. நம்மிடத்தில் எந்த பெருமையான எண்ணங்கள், பேச்சுகள், செயல்கள் இருக்கவே கூடாது. எனக்கு இருக்கக்கூடாது, உங்களுக்கு இருக்கக்கூடாது. அடுத்து பாருங்கள், பெருமையை விட ரொம்ப மோசமானது எது, அகந்தை. சோத்திரம். இதுக்கெல்லாம் விளக்கம் சொல்லணுமா, உங்களுக்கு தெரியுது. அகந்தையையும், ஆமாம், தீய வழின்னு எது தெரியுதோ சோத்திரம், அதெல்லாம் வெறுக்கணும். தீய வழியையும், அடுத்து என்ன சொல்கிறாரு, புரட்டு வாயையும். பேச்சில் பாருங்கள் சோத்திரம். ஆமாம், மாறி மாறி பேசுகிறது சோத்திரம் அப்படின்னு இல்லை, சத்தியத்தை பாருங்கள் தெளிவாக பேசுகிறோம். இது சோத்திரம். மனுஷருக்கு புரட்டு வாய் என்ன தெரியுமா, ஊழியக்காரன்ட்ட புரட்டு வாய் இருக்கக்கூடாது. என்ன தெரியுமா, சோத்திரம். அப்போ உங்களை திருப்திப்படுத்த முடியாத வசனத்துக்கு மாறாக பேசுகிறது புரட்டு வாய். வசனம் ஒன்று இருக்கும், ஆனால் உங்களை குச்சிப்படுத்த முடியாது, உங்களை சந்தோஷப்படுத்த முடியாது. நாங்கள் சோதர வசனத்துக்கு மாறாக பேசிட்டோம்னா ஊழியக்காரன் புரட்டு வாய் உள்ளவனாயிட்டான், புரட்டு வாய் பேசுகிறான்னு அர்த்தம். அதை வெறுக்கிறார். கர்த்தரே வெறுக்கும் போது நாங்கள் எவ்வளோ கவனமாக இருக்கணும் பார்த்தீங்களா? பாருங்க, தீய வழியையும் புரட்டு வாயையும் யார் வெறுக்கிறாரு? அதை சொல்லலை, நான் வெறுக்கிறேன்னு சொல்கிறார். நான்னா யார்? கர்த்தர் வெறுக்கிறாருங்க. இதை சோதர், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ரொம்ப நமக்கு முக்கியம். அதுக்கு தான் சொல்லப்பட்டிருக்கு. எதெல்லாம் கர்த்தருக்கு பயப்படும் பயம்னா தீமையை வெறுப்பது கர்த்தருக்கு பயப்படும் பயம். அப்போ கர்த்தர் வெறுக்கிறது பெருமை, அகந்த, தீய வலி, புரட்டு வாய், இதை வெறுக்கிறாரு. நம்மளும் வெறுக்கணும். தீமைன்னு எது தெரியுதோ இல்லை, இது சின்ன ஒரு எத்தனை சொல்லப்பட்டு 4 தான் சொல்லப்பட்டிருக்குது. நிறையா இருக்குது தீமையான காரியங்கள். சரி, நமக்கு இப்போ நேரம் இல்லை, சில வசனங்களை வாசிப்போம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம். பார்த்தீங்களா, நம்ம ஞானி என்று நம்ம எண்ணக்கூடாதான். நம்ம ஞானியாக கர்த்தருக்குள் வாழ நம்ம ஒப்பு கொடுப்போம், அது அவசியம். ஆனால் நம்ம நினைக்கக்கூடாதான் நானே அப்படி நினைக்கக்கூடாதான். சரி, வாசிக்கலாம். பாருங்க, இங்கேயும் சொல்லப்பட்டு கர்த்தருக்கு பயந்து
ஆமாம், கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகணும். சோத்திரம். ஆமாம், ஆகவே அது எனக்கு முக்கியம், உங்களுக்கு முக்கியம். ஸோ அடுத்து நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 16 வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் யார்? ஞானம் உள்ளவர்கள் தான் என்ன செய்கிறாங்களாம்? கர்த்தருக்கு பயந்து தீமைக்கே. ஆமாம், பிறகு ஞானம் உள்ளவர்களாக நம்ம இருக்கணும். ஞானம் உள்ளவர்கள் கர்த்தருக்கு பயந்து தீமைக்கு விலகுகிறார்கள். அடுத்து என்ன செய்கிறாங்களாம்? இன்னொரு கூட்டம் என்ன பாருங்கள் எப்படி இருக்குதான்? மதியனோ பார்த்தீங்களா? சோத்திரம். சில பேர் மூர்க்கம் கொண்டு துணிகரமாக இருக்கிற ஆட்கள் உண்டு. கர்த்தருக்கு அவங்க பயப்படலை அப்படின்னு வேதம் சொல்லுது. அவர்கள் அப்படிப்பட்டவர்கள் ஞானம் உள்ளவர்களும் இல்லை என்று வேதம் சொல்லுங்க. ஞானம் உள்ளவர்களாக இருந்தால் கர்த்தருக்கு பயந்து தீமைக்கு விலகுவார்களே என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். இப்போ நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 17 வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 16:17. தீமையை விட்டு விலகுவதே அப்போ பாருங்கள், நம்மை செம்மையானவர்களாக தேவன் நடத்த விரும்புகிறார். செம்மையானவர்கள் கர்த்தர் வசனத்தின்படி வாழ தங்களை ஒப்பு கொடுத்தவர்கள் தான் செம்மையானவர்கள். சோத்திர. தீமையை விட்டு விலகுவதே செம்மையானவர்களுக்கு சரியான பாதை. சமனான பாதைனா சரியான பாதை. தீமையை விட்டு நம்ம விலகிறதுக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும். சோத்திர. கர்த்தருடைய வருகைக்கு நம்ம ஆயத்தமாக இருக்கிறோம். கடைசி காலத்தில் தான் வாழ்கிறோம் என்பது அநேகர் பரிசுத்தவான்கள், தீர்க்கதரிசிகள், சோத்திர ஊழியர்கள் மூலமாக கர்த்தர் பேசிக்கொண்டே வருகிறார். கடைசி கால சம்பவங்கள் மூலமாக இதெல்லாம் நம்ம அறிந்து கொண்டு வருகிறோம். தீமையை விட்டு விலகுவதே செம்மையானவர்களுக்கு சரியான பாதையாக இருக்கிறது. தன் நடையை கவனித்திருக்கிறவன். ஆமாம், என் நடை இப்படி சரியாக இருக்குதா? தேவனுக்கு பிரியமாக இருக்குதா? சோத்தர். தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்கிறேன் நடைன்னு சொல்லும்போது இப்படி எடுத்துக்கொள்ளுங்களேன். என் வாழ்க்கை ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கிறதா அல்லது ஆண்டவரை துக்கப்படுத்துகிறேன்னா அப்படின்னு நானும் ஆராய்ச்சி பார்க்கணும், நீங்களும் ஆராய்ச்சி பார்க்கணும். ஆகவே நாம் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ நாம் கவனமுள்ளவர்களாக இருப்போமாக. ஹல்லேலூயா. சோத்திரம். சரி, அடுத்து பார்த்திங்கன்னா சோத்திரம் லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 17 வசனம் 36 வசனத்தை வாசிங்களேன். லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 17 வசனமும் 36 வசனமும். ரொம்ப விளக்கி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, உங்கள் புரியும். சரி. அந்த வசனமா 23:17 கர்த்தருக்கு முதல் பலனாக கொண்டு வந்து சொல்லப்பட்டிருக்கு. சரி, இப்போ இந்த வசனத்தை வாசிங்க. 36 வசனம். பரிசுத்த நாள். 23 சோத்திரம். சரி, இன்னொரு காரியத்தை பார்ப்போம். கட்டளைக்கு கீழ்ப்படிவது கர்த்தருக்கு பயப்படுதல். கட்டளைக்கு கீழ்ப்படிவது கர்த்தருக்கு பயப்படுதலாக இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. பாருங்கள், கர்த்தருக்கு சோத்திரம் கீழ்ப்படிந்து ஆபிரகாம் நடந்தபோது கர்த்தருக்கு பயப்படுகிறவர் என்று ஆண்டவர் அவருக்கு சாட்சி கொடுத்தார். வாசிக்கலாம். ஆதியாகமம் 22:12 வாசிக்கும்போது பிள்ளையாண்டன் மேலே நீ என்ன செய்யக்கூடாது? உன் கையை போடாதே. சோத்திரம். அவர் என்ன செய்ய போனார்? சோத்திரம். ஆண்டவர் சொன்னார், உன் ஏக சுகதனும் சோத்திரம் நீ விரும்புகிற, நீ நேசிக்கிற ஒரு குமாரனுமாக இருக்கிற உன் மகனை என்ன செய்ய எனக்காக பலி செலுத்துன்னு சொன்னார். ஆனால் நான் மிருகபலியை ஏற்றுக்கொண்டவர், காடு மாடு புறா குஞ்சு இதெல்லாம் பலி செலுத்த சொன்னவர், ஆராதனைக்கும் ஜனங்களுடைய பாவங்கள் மன்னிக்கவும் பலி செலுத்த சொன்னவர் 2000 வருஷங்களாக அந்த காரியத்துக்கு முடிவை உண்டு பண்ணிட்டார். அதே வழியில் எந்த ஒரு நரபலியையும், சோத்துரு அந்த நாட்களில் புறஜாதி ஜனங்கள்கிட்ட இருந்த ஒரு ரொம்ப மோசமான ஒரு பழக்கம் என்னவென்றால், தங்கள் பெற்ற பிள்ளைகளை என்ன செய்வாங்க? ஆமாம், சோத்திரம். அவங்க தெய்வம் என்று சொல்கிறவைகளுக்கு கழுத்தை அறுத்து சோத்திர ரத்தம் சிந்த வைத்து பழி செலுத்தி எரிச்சிடுவாங்க, தகனம் பண்ணிடுவாங்க. இந்த ஒரு பழக்கம் சோத்திர மோவாபியர், அம்மோனியர், சோத்திர மற்றும் இன்னும் பலவிதமான ஜனக்கூட்டத்தாட்ட இந்த பழக்கம் இருந்தது. பாகால் வணக்கம் செலுத்துறவர்கள்ட்டெல்லாம் இருந்தது. சோத்திரம். பாருங்க, அப்பொழுது அவர் பிள்ளையாண்டன் மேல் உன் கையை என்ன செய்யாதே? ஆண்டவர் சொன்னார், உன் மகன் மேலே உன் கையை போடாதப்பா. சோத்திரம். ஆமாம், இதை பார்க்கணும். கடவுளே சொல்லிட்டாரே, போய் பழி செலுத்துன்னு அதெல்லாம் சொல்லலாமா இப்படின்னு சோத்திரம். சரியாக வேதத்தை முழுமையாக படிக்காத ஆட்கள் சொல்லுவாங்க. இங்கே தெளிவாக பார்க்குறோம். என்னென்னா, விசுவாச பரீட்சையை
ஸ்தோத்திரம் கொடுத்தார் ஆபிரகாமுக்கு. இதில் எப்படி உண்மையாக பயப்படுறாங்க, அதாவது கர்த்தர் அழைத்தார், கீழ்ப்படிந்து அவர் வந்துட்டார், கானானுக்கு வந்துட்டார். ஸ்தோத்திரம் எந்த இடத்துக்கு போகிறேன்னு தெரியாமலே கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வந்துட்டாருன்னு பார்க்குறோம். ஆனால் இங்கே தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று ஸ்தோத்திரம் அந்த ஆபிரகாமை கர்த்தர் டெஸ்ட் பண்ணினார். ஹல்லேலூயா. விசுவாச பரீட்சை பண்ணினார். என்னையும் உங்களையும் ஆண்டவர் ஸ்தோத்திரம் அந்த விசுவாச பரீட்சையில் நிறுத்துவார். ஹல்லேலூயா. எதுக்கு? நாம் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறோமா? என்னையும் சோதித்து பார்ப்பார், உங்களையும் சோதித்து பார்ப்பார். ஆமாம், ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ம சொக்க தங்கமாக நம்ம இருக்கணும். பாருங்கள், அப்போ கர்த்தருடைய வருகையில் போகணும்னா நம்ம ஸ்தோத்திரம் புடமிட்டவர்களாய், ஸ்தோத்திரம் கர்த்தருக்குள் தேறினவர்களாய், ஆவி ஆத்மா சரீரத்தில் பரிசுத்தம் அடைந்தவர்களாய் இருக்கிறவர்கள் தான் கர்த்தருடைய வருகையில் போக முடியும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த சத்தியமும் இருக்குது, நம்ம தியானிக்கலாம். கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசூதன் அவன்தான் உனக்கு. ஏன்னா மற்றவங்களெல்லாம் பிள்ளைகள்லாம் அனுப்பிச்சார். சோதர கேத்துராலையும் பிள்ளைகளையும் 5-6 பிள்ளைகள் கேத்துராலுக்கு சோத்திரம் அனுப்பிச்சிட்டார். சோத்திரம் ஆகாரையும் சோத்திரம் ஆகாருடைய மகனாகிய இஸ்மவேலையும் அனுப்பிச்சிட்டார். ஆனால் தாங்கூட வச்சுருந்தது யாரைத்தான்? சோத்திரம் ஈசாக்கு தான் வச்சுருந்தார். ஏன்னா ஈசாக்கு தான் வாக்குத்தத்தத்தின் மகன். மற்றவர்களாம் இவருடைய விருப்பப்படியே எடுத்துக்கிட்டது தவிர தேவனுடைய சித்தத்தின்படி கொடுக்கப்பட்டது வாக்குத்தத்தத்தின் மகன் சாராள் மூலமாக வந்த சோத்திரம் ஈசாக்கு மட்டுமே. ஹல்லேலூயா. அப்போ சத்தியங்களை நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. சொல்லப்பட்டுக்கிறது, ஒப்பு கொடுத்தபடினா நீ தேவனுக்கு பயப்படுகிறன் என்று எப்பொழுது அறிந்திருந்தாரா? சோத்திரம் பாருங்க, அப்போ தான் அறிந்தேன்னு சொல்கிறார். ஆகவே ஆண்டவர் நம்ம விசுவாசத்தில் எப்படி இருக்கிறோம்னு பரிசித்து பார்ப்பார், பரிசுத்தத்தில் எப்படி இருக்கிறோம்னு பரிசித்து பார்ப்பார், தேவ பயத்தில் நம்ம எப்படி நடந்து கொள்கிறோம்னு சொல்லி பரிசித்து பார்ப்பார். சோதர தேவனுக்கு உண்மையாக ஜீவிக்கிறோமா என்பது பல விதத்தில் தேவனுடைய பரீட்சை இருக்கும். இதுதான் விசுவாச பரீட்சை. சோத்திரம். இதில் நாம் சோத்திரம் தேறினவர்களாக உருவாகணும். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்கள் தேறினவர்கள் தான் கர்த்தருடைய வருகையில் போக முடியும். ஆமென். அல்லேலூயா. வேதம் தெளிவாக சொல்கிறது, அவர்கள் தான் மனவாட்டி சபையாய் மாற முடியும். நம்முடைய சபை கிறிஸ்துவுக்கள் தேறினவர்களாக கர்த்தர் மாற்றுவாராக. அல்லேலூயா. நம்முடைய சபையை கர்த்தர் மனவாட்டி சபையாய் மாற்றுவாராக. அல்லேலூயா. ஆமாம், இதுக்கு என்ன செய்யணும்னா முழுக்க எல்லாவற்றிலும் கர்த்தரையே சார்ந்திருக்கணும். அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். நம் தேவன் கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். யெகோவா ஈரே, இவர் தான் பேர் வச்சவர் யார்? சரி, அதே அதிகாரத்தில் தான் இருக்குது. யெகோவா ஈரே தேவைகளை சந்திப்பார். சோத்திரம். அந்த வசனத்தை வாசிக்கலாம். இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பேரிட்டான். அப்படின்னா என் தேவைகளை சந்திக்கிறவரே என்ன அர்த்தம்? அதனாலே கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் என்ன சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. ஆமாம், உலகத்தாரே பாடுறாங்களே. ஒருத்தர் பாடுவார், பிரபலமான இன்னொரு இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. நம்முடைய ஆண்டவர்கிட்ட கையேந்தணும்னா இல்லைன்னு சொல்லுவாரா? உலக மனுஷன் பைபிள் சத்தியத்தை அறியாதவர்களே சோத்திரம் அப்படி சில பாடல்களை பாடுவாங்கன்னா, கர்த்தர் சோத்திரம் நாம் எப்படியாக கர்த்தரை சோத்திரம் நம்பி இருக்கணும், அவரிடத்தில் கைகளை ஏந்தணும். அல்லேலூயா. வேதவச்சனம் சொல்லுகிறதுல சோதர் எஜமானுடைய கையை, அவர் வேலைக்காரனுடைய கைகள் என்ன செய்யுமா? எஜமானுடைய முகத்தை நோக்கி இருக்கும். எஜமாட்டியுடைய முகத்தை நோக்கி வேலைக்காரியுடைய கைகள் தூக்கணும். நம்முடைய கைகள் கர்த்தரை நோக்கி உயர்ந்திருக்கட்டும். அல்லேலூயா. அவரிடத்தில் நம்ம கேட்போம், நீங்கள் தாங்காண்டவரை. இன்னும் சொல்கிறேன் பாருங்கள், ஒரு உண்மையை சொல்கிறேன். சோத்திரம் மனுஷர் கொடுக்குற கை, மனுஷனுடைய கை சின்ன கை தானங்க. கர்த்தருடைய கை எப்படி? கை பெரியவருக்கு எவ்வளோ கை இருக்குது? பெருசாக பெரிய கை இல்லை, பெரிய கை இருக்குது தானே. யார் பார்த்ததுன்னு கேட்குறீங்களா? சரி, அதெல்லாம் நமக்கு அந்த ஆராய்ச்சியில் போவேணாம். ஆனால் நம்முடைய தேவன் பெரியவர். சோத்திரம் எல்லாருடைய தேவைகளையும் சந்திக்க வல்லவர். அல்லேலூயா. அவர் தேடாத ஜனங்களுக்கே சோத்திரம் அப்போ அன்றாடம் போஷித்து தேவைகளை சந்திக்கிறாருன்னா அவருடைய சொந்த ஜனங்களாக நமக்கு நம்முடைய தேவைகளை சந்திக்காமல் இருப்பாரோ?
நிச்சயமாய் சந்திப்பார். அல்லேலூயா. அப்போ தினமும் நம்ம ஜெபத்தில் யெகோவாயிரே, நான் இப்படிலாம் சொல்லி ஜெபிக்கிறேன், யெகோவாயிரே சோத்திரம், எங்கள் தேவைகளை சந்திங்க, சபையின் தேவைகளை சந்திங்க, ஊழியத்தின் தேவைகளை சந்திங்க, ஊழியக்காரர் எங்கள் குடும்பத்தின் தேவைகளை சந்திங்க, விசுவாசிகள் எல்லாருடைய குடும்பத்தின் தேவைகளை சந்தித்து தாரமையா என்று சொல்லி தேவ சமூகத்திலிருந்து உண்மையை சொல்லுகிறேன். அல்லேலூயா. நீங்கள் எப்படி எவ்வளோ பேர் ஜெபிக்கிறீங்க? என் தேவைகளை சந்திங்க ஆண்டவரை, என் குடும்பத்தின் தேவைகளை சந்திங்க ஐயா. பாருங்க, விசுவாசம் என்பது பயிற்சினால் உண்டாகணும். கிரியை இல்லாத விசுவாசம் என்னதான்? செத்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய விசுவாசத்தை செயலில் காட்டணும், நம்முடைய ஜெபத்தில் காட்டணும். கர்த்தர் சோத்திரம் உண்டாடும். எப்போதும் கர்த்தரை நோக்கியே பார்க்க நம்ம பழகிக்கொள்ளணும். கர்த்தரை நோக்கியே நம்முடைய கரங்களை உயர்த்த நம்ம பழகிக்கொள்ளணும். சோத்திரம். நேற்று ஒரு சாட்சியை சொன்னேன் பாருங்கள். என்னை நடத்தின ஊழியக்காரர்கள்லாம் அப்படி நடத்தும் போது தொடக்கத்தில் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. என்ன ஒரு விவரம் குடும்பமாக இருக்குது, பிள்ளைகள்லாம் இருக்குது, ஆனால் உதவித்தொகை குறைவாக இருக்குது, சோத்திரம் எப்படி நடத்துவது அப்படின்னு. சோத்திரம். கர்த்தரை நம்புங்க, கர்த்தரை நம்பி தான் ஒழித்து வந்தீங்க. ஆமாம் சோத்திரம், நான் உண்மையை விட்டுக்கொண்டேன். நான் அப்போ கர்த்தரை என்னோட பேசினார், நீ யாரை நம்பி ஒழித்து வந்தேன்? ஆண்டவரை உண்மை நம்பி தான். அப்போ நான் தேவைகளை சந்திப்பேன், என்ன நோக்கி பாரு, என்கிட்ட கேளு, நான் உனக்கு தருவேன். நல்லா கற்றுக்கொண்டேன். இன்றைக்கி கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். முழுக்க முழுக்க எல்லாவற்றுக்கும் நாங்கள் கர்த்தரையே சார்ந்திருக்கிறோம். அல்லேலூயா. அதனால் நம்முடைய தேவைகளை, அன்றாட தேவைகளை அவர் சந்தித்து தருவதற்கு அந்த யெகோவா இறையாய் கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், நேற்றும் இன்றும் என்று மாறாதவருங்க நம் தேவன். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அதெல்லாம் மூத்த ஊழியக்காரர்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்து, ஏன்னா அவர்களும் கடந்து வந்த பாதை அப்படித்தான். மனுஷரை நம்பி இல்லை, கர்த்தரை நம்பி. சோத்திரம். அது இப்போ பாருங்க, கர்த்தர் அற்புதங்களை செய்வார், தேவைகளை சந்திப்பார். அதுதான் பாருங்கள், அப்படி தேவைகள் சந்திக்கப்பட்ட பிற்பாடு தான் வேதம் சொல்கிறது. என்ன சொல்கிறது? சோத்திரம். ஒரு பரதேசியை போல் புறப்பட்டு வந்த மனுஷன் இங்கே சொந்த ஊராகிய, ஆமாம், ஈராக் தேசம், இப்போ இருக்கிற ஈராக் தேசம். சோத்திரம். ஆமாம், இங்கே இருந்த ஊர் என்ற கல்தையர் தேசம்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே கல்தையர் தேசம் சோத்திரம். அது ஈராக்னு இப்போ சொல்லப்படுகிறது. அது முதல்ல மொசபதியம் தேசம் என்று அழைக்கப்பட்டது. அங்கேருந்து கர்த்தரை நம்பி வந்தவர், கர்த்தர் சோத்திரம் உண்டாட்டு ஒரு பரதேசியை போல் வந்தார், ஒன்றும் இல்லாதவரா. இங்கே வந்து பெரிய ஒரு பகுதியையே ஆண்டவர் சுதந்திரத்து, நீ சோத்திரம் உனக்கு தர்றேன் அப்படின்னு சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணி கொடுத்தாரா இல்லையா? கானான் தேசத்தை கொடுத்ததோடு மட்டும் இல்லை, கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் பாருங்க, வேதம் சொல்கிறது, சோத்திரம் ஆபிரகாம் சீமானாய் இருந்தார். அல்லேலூயா. ஆமாம், கர்த்தர் நம்ம சீமானாய் நல்ல நிலையில் உயர்த்த விரும்பும்போது நம்ம சோத்திரம் ஏதாவது ஒரு சோத்திரம் சிறிய காரியங்களின் மேலே சோத்திரம் நம்பிக்கை வைத்து அதில் திருப்திப்பட்டு இருக்கக்கூடாது. என்னை ஆசீர்வதிங்க, உயர்த்துங்கப்பா, நான் கடனாளியாக இருக்கக்கூடாது, நான் மற்றவர்கள் கையேந்தவர்களாக இருக்கக்கூடாது. என்னுடைய ஜெபம்லாம் அப்படி தான் இருக்குது. நீங்களும் அப்படி தான் ஜெபிக்கணும். நான் உண்மையை நம்பியிருப்பேன், அல்லேலூயா, உண்மையை நான் விசுவாசிப்பேன் ஆண்டவன். சோத்திரம். இந்த பாடலாம், உண்மையை நான் நம்புவேன், உண்மையை நான் விசுவாசிப்பேன், உண்மையை நான் சேவிப்பேன், இப்படிலாம் சொல்லி என்ன செய்யணும்? கர்த்தரை நம்பணும், நாம் பாடணும், நாம் விசுவாசித்து அறிக்கையிடணும். சரி, சங்கீதம் 112 அதிகாரம் 1 வாசிங்க. சங்கீதம் 128 வாசிங்க. கட்டளைக்கு கீழ்ப்படிவு தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். என்ன சொன்னார் ஆபிரகாமுக்கு? நீ என் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நீ செவி கொடுத்து நடந்ததுனால இப்பொழுது நீ தேவனுக்கு பயப்படுகிற என்பதை அறிந்திருக்கிறேன்னு சொன்னார். சோத்திரம். பாருங்கள், அடுத்து பாருங்கள், 112:1 வாசிங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து எப்படி இருக்கணுமா? அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாக இருக்கிற மனுஷன் யாரா? பாக்கியவான், பாக்கியவதி. அவருடைய கட்டளைகள் பாருங்கள், வேதம் முழுவதும் இருக்குது. இதில் மிகவும் பிரியமாக இருக்கணும், நானும் பிரியமாக இருக்கணும், நீங்களும் பிரியமாக இருக்கணும். அவர்கள் தான் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். அல்லேலூயா. சோத்திரம். சரி, கர்த்தருக்கு மகிமை. சங்கீதம் 128 அதிகாரம் 1 கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிறவர்கள் எவர்களோ அவர்கள் தான் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். கர்த்தருக்கு பயந்து அவர் வழி என்னன்னு தெரிஞ்சு அதில் நடக்கணும். மனுஷருடைய வழியில் நாம் நடக்க விரும்பக்கூடாது. சோத்திரம். பிசாசு பாருங்க, நம்மகிட்ட வந்து இப்படி நட அப்படி நடன்னு சொல்லி என்ன பண்ணுவான்? ஆமாம், சோத்திரம். வழியில் தவறான வழியில் நடத்த பார்ப்பான். நல்லா கவனமாக இருக்கணும். சோத்திரம். பாருங்கள், தேவனுடைய ஆவியானவர் நம்மோடு கூட சோத்திரம் இருந்து நம்மை நடத்த நம்மோடு கூட போராடுவார். இன்னொரு பக்கம் பிசாசு போராடுவான் தவறான வழியில் கொண்டு போகிறதுக்கு. சோத்திரம். நான் கர்த்தர் வழியிலே நடப்பேன் என்று வைராக்கியம் நான் இருக்கணும். அல்லேலூயா. ஆமாம், ஜெபிக்கணும், நாம் செயல்படணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்து 3வது, தேவனாய் கர்த்தரை ஆராதிப்பது கர்த்தருக்கு பயப்படுதல்.
இப்போ ஆராதிக்க வந்திருக்கிறீங்க, சோத்திரம். நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். கர்த்தருடைய நாள் இந்த நாள். சோத்திரம். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 13 வசனம். ஆண்டவர் சோத்திரம் சாத்தானை பார்த்து சொன்ன வார்த்தை, உன் தேவனாய கர்த்தருக்கு பயந்து செய்து அவருடைய நாமத்தை கொண்டே ஆணையிடுவாயாக என்று பழைய ஏற்பாட்டு சோத்திர இஸ்ரவேலில் சொல்லப்பட்டது. புதிய ஏற்பாட்டு ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகளாய் நமக்கு சொல்லப்படுகிறது என்னென்னா, கர்த்தருக்கு பயந்து அவருக்கு நம்ம ஆராதனை செய்யணும். அல்லேலூயா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர் சொல்ல இடத்துல சோதர ஆண்டவர் மட்டும் இல்லை, எல்லாருக்கும் நாங்கள் ஆராதனை செலுத்துகிறோம், கனப்படுத்துகிறோம். சோதரம் அவங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம், மரியாதை செலுத்துகிறோம்னு சொல்லி. ஆமாம், சோதரம். பலவிதமான புனிதர்கள் வழிபாடு அப்படி பல காரியங்கள்லாம் இன்றைக்கி வந்துருச்சு. சோத்திரம் இதெல்லாம் ரொம்ப வேதத்துக்கு முரணானது, தேவன் சோத்திரம் விரும்பாதது. அல்லேலூயா. சோத்திரம். அப்போ பாருங்க, கர்த்தரே ஒருவரே அப்படின்னு அர்த்தம். ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக. உன் தேவனாய் கர்த்தருக்கு பயந்து அவருக்கே ஆராதனை செய்வாயாக சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவரை இயேசு கிறிஸ்துக்கு ஆண்டவர் பிசாசினிடத்தில் பிசாசினால் சோதிக்கப்படும் போது சொன்ன வார்த்தை இந்த வார்த்தை. சரி, அங்கே சொல்கிறத பார்க்கலாம். சோத்திரம். மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் இருக்குது, லூக்கா 4ஆம் அதிகாரத்தில் இருக்குது. சரி, மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் உள்ளதை வாசிக்கலாம். என்ன சொன்னான் பிசாசு? வாசிக்கலாம். நீர் என்ன செய்யணும்? சாஷ்டாங்கமாக விழுந்து பாருங்க. பிசாசு பார்த்தீங்களா, சர்வத்தை உண்டாக்கினவரை, வானத்தின் பூமியும் அந்த சராசரனை சிருஷ்டித்தவரை, சோத்திரம். அவன் தேவதூதனை உண்டாக்கி அந்த கீழ்ப்படியாத தூதனை பிசாசாக தள்ளினவரை பார்த்து சொல்கிறான், அந்த பிசாசு நீ சாஷ்டாங்கமாக விழுந்து எவ்வளோ சோத்திரம் திமிரன்னு சொல்கிறதா என்ன சொல்கிறது? பார்த்தீங்களா? கடவுள் வந்து என்ன செய்யணுமா, தெய்வம் என்ன செய்யணுமா, பிசாச சாஸ்திராங்கவிலேருந்து பணிந்து கொள்ளணும்னு சொல்கிறான். சோத்திரம். என்னை பணிந்து கொண்டாலும் இவைகள்லாம் உமக்கு தருவேன். பாருங்கள், பலவிதமான காரியங்களை காண்பித்து சகல மகிமையை காமிச்சானா பாருங்கள். சோத்திரம். ஆமாம், தேவாலயத்தை உப்பரை மேல் கொண்டு போனானா, மலையின் மேலே கொண்டு போய். ஆமாம், சகல விதம். அந்த வசனம், அதுக்கு முன்னாடி வசனம் என்ன வாசிக்கலாம்? முன்னாடி வசனம். மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளையும் மகிமையும் காமிச்சானா. பார்த்தீங்களா? சோத்தர். இதெல்லாம் பார்த்துட்டு தான் ஒரு சிலர் என்ன செய்கிறாங்க, அப்போ கடவுள்ன்றவரோட சொல்கிறத விட அந்த பிசாசு வந்து பெரிய ஆள் போல் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. இல்லை. சோத்திரம். அப்போ பார்த்து சரி, அடுத்த வசனம் இப்போ வாசிக்கலாம். சாஸ்திரமாக விழுந்து பணிந்து கொண்டா. அப்போ ஆண்டவர் என்ன சொன்னார்? அப்பொழுது இயேசு என்ன சொன்னார்? அப்பாலே போ சாத்தானே. அப்போ சொல்ல வேண்டிய நேரத்தில் சொன்னார், அப்பாலே போ சாத்தானேன்னா ஓடி போயிட்டான்னு இருக்குது. அது பிற்பாடு அவன் தேவனாய கர்த்தரை பணிந்து கொண்டு. இங்கே தெளிவாக ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, அவர் ஒருவருக்கே. அல்லேலூயா. நாம் தேவன் ஒருவரே, மூன்றில் ஒருவராயிருக்கிற கர்த்தரைத்தான் நம்ம ஆராதிக்கிறோம். சோத்திரம். பல தெய்வ வணக்கம் அல்ல நம்ம கிறிஸ்துவத்தில் கிடையாது. அப்போ சில பேர் செய்கிறாங்களே, பல தெய்வ வணக்கம், அவங்க வசனத்தின்படி வாழலை, பைபிளில் அவங்க கை கொள்ளலை, பைபிள் அவங்களுக்கு அந்த சபையில் போதிக்கப்படலை. சோத்திரம். அதுதான் உண்மை. கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். ஒருவருக்கே. நல்ல கவனம் வைத்துக்கணும். கர்த்தர் ஒருவருக்கே ஒவ்வொரு மனிதனும் ஆராதனை செய்யணும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். சரி, அடுத்து பார்த்தீங்களா, சங்கீதம் 22ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 22, 23. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் என்ன செய்யணும்? ஆமாம், வாய் மூடி மௌனமாக இருக்கணும் அப்படின்னா இருக்கு. என்ன இருக்கணும்? சபையில் வந்துட்டிங்கன்னா நல்லா பாடி துதிங்க. ஹல்லேலூயா. சோத்திரம். நான் பாடும்போது எனக்கு எனர்ஜி வேஸ்ட் ஆகிருமோ அப்படிலாம் நினைக்காதீங்க. சோத்திரம். இன்னும் பலன் வரும். ஹல்லேலூயா. பாடி துதிங்க. சோத்திரம். கைகளை தட்டி கர்த்தரை ஆராதிங்க. நம்ம நல்லா க்ளோஸ் பண்ணி தான் இருக்கிறோம். சோத்திரம். சரி, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிறவரே அவரை துதியுங்கள். யாக்கோபின் சந்ததியாரை இப்போ அவர்களுக்கு சொல்லப்பட்டாலும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லப்பட்டாலும் இன்றைக்கி நாம் தேவனுடைய ஜனங்கள். சோத்திரம். சரி, நீங்கள் எல்லாரும் அவரை என்ன செய்யுங்க?
கர்த்தரை முதல் கனம் பண்ணணும். நம்ம கனம் பண்ணுங்கள். அப்போ துதிக்கிறது, ஆராதிக்கிறது, தேவசம் முழங்கால் படியிட்டு கர்த்தரை நோக்கி பார்ப்பது, தேவனுக்கு கீழ்ப்படிவது, விசுவாசிப்பது, அவருடைய கட்டளையின்படி நாம் நடந்து தேவசித்தம் செய்வது எல்லாமே கர்த்தரை கனம் பண்ணுகிற காரியங்கள். கனம் பண்ணுங்கள். இஸ்ரவேலின் வம்சத்தாரை என்ன பண்ணுங்க? நீங்கள் எல்லாரும் அவர் பேரில் எப்படி இருங்களா? பயமும் பக்தி. வெறும் பயம்னு சொல்லாமல் அதோடு கூட என்ன இருக்குது? அப்போ உண்மையான தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருந்தால் அதோடு கூட உண்மையான தேவ பக்தியும் இருக்கும். ஆமென், அல்லேலூயா. அப்போ எப்போதும் நம்முடைய ஜெபத்தில் ஆண்டவரே உமக்கும் எப்போதும் பயபக்தியாய் நான் வாழ எனக்கு கிருபை செய்யுங்க. அல்லேலூயா. ஈசாக்கை குறித்து சொல்லும்போது அவர் மகனாகிய யாக்கோபு சொல்கிறார், ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் என் தேவன் அப்படின்னு சொல்வார். பார்த்தீங்களா? அவர்களுக்கு மட்டுமா? நமக்கும் பயபக்திக்குரியவர் நம் தேவன், நம்முடைய கர்த்தர். அல்லேலூயா. நம்முடைய இயேசு ராஜா என்பதை மறந்து போகக்கூடாது. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். அடுத்து எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 28 வசனத்தில் நல்ல கவனிங்க. அசைவில்லாத ராஜ்யத்தை பெறப்போகிறோம். நம்ம பெருவர்களாகி நாம் என்ன செய்யணுமா? வாசிங்கள். ஆதலால் இப்போ இருக்கிற இந்த ராஜ்யங்களை என்ன ராஜ்யங்க? பூமியில் உள்ள ராஜ்யங்கள் அசைய ராஜ்யம்தான். சோத்திரம் 5 வருஷம், மிஞ்சி போனால் 10 வருஷம். ஒரு சிலருக்கு சோத்திரம் அடுத்தடுத்து வராங்க. அது எப்படி வராங்கன்றது ஆண்டவரை தான் வெளிச்சம், நமக்கு தெரியாது. சோத்திரம் சரிங்களா? ஆக எப்படி இருந்தாலும் சோத்திரம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அரசாட்சி 1000 வருஷம் இருக்க போகுது. அதற்கு இணையாக இந்த ஒரு ஆட்சி இருந்துட போதா? இல்லை, இருக்காது. அப்போ அசைவில்லா ராஜ்யத்தை மற்ற ராஜ்யங்கள் சோத்திரம் சில 100 வருஷங்கள் இருந்த ராஜ்யங்கள்லாம் உண்டு. ரோமானிய ராஜ்யங்கள், கர்த்தர் சோத்திரம் உண்டாட்டு இப்படி ராஜ்யங்கள்லாம் இருந்துச்சு. சோத்திரம் கிரேக்க ராஜ்யம், சோத்திர பாபிலோன் ராஜ்யம், அப்படியெல்லாம் சில 100 வருஷங்கள் இருந்த ராஜ்யங்கள்லாம் உண்டு, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதெல்லாம் அநீதி நிறைந்த ராஜ்யமாக இருந்தது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சோத்திரம் இந்த பூமியில் ஸ்தாபிக்க போகிற ராஜ்யமானது சோத்திரம் 1000 வருஷம் அது சோத்திரம் அது மகிமையின் ராஜ்யமாய், சமாதானத்தின் ராஜ்யமாய், நீதி உள்ள ராஜ்யமாய் இருக்க போகுது. அல்லேலூயா. ஆமாம். அதில் பங்கு பெற இருக்கணும்னா நம்ம பரிசுத்தமாக வாழ்ந்து அவருடைய வரையில் எடுத்துக்கொள்ளப்பட்டு அவரோடு இருந்த பிற்பாடு நம்ம அவரை பரிசுத்தவான்களோடு கூட அவர் பூமியில் இறங்கி வருவார்னு இருக்குது. அந்த கூட்டத்தில் நாமும் இருக்கணும். சரி, அதெல்லாம் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுவர்களாய் நாம் என்ன செய்யணும்? பயத்தோடும் பாருங்கள், தனித்தனியாக இங்கே சொல்லப்பட்டிருக்கு. பயத்தோடும் பக்தியோடும். பயபக்தி இது சேர்ந்து தான் பயபக்தி வந்தது. பயத்தோடும் பக்தியோடும் யாருக்கு ஆராதனை செய்யணுமா? தேவனுக்கு எப்படி ஆராதனை செய்யணுமா? பிரியமாய் ஆராதனை செய்யும்படி என்ன செய்யணும்? கிருபையை பற்றி கொள்ள கடவோம். ஆமென், அல்லேலூயா. ஆமாம், பயத்தோடும் பக்தியோடும் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறப்போகிறோம். இந்த பூமிக்குள்ளே ராஜ்யமெல்லாம் அசைய போகுது. சோத்திரம் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ள கூடவும். எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் கிருபையை? சொல்லுங்களேன். காணிக்கை கொடுத்தா பெற்றுக்கொள்ளலாமா? நம்மள தடவை சொல்லியிருக்கிறேன், ஞாபகம் இல்லையா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். கிருபை எப்போ பெற்றுக்கொள்ள முடியும்? சொல்ல சந்தேகம் அப்படி சொன்னால் சரியாக இருக்குமா? சரியாக இருக்காது. தைரியமாக சொல்லணும். காலை தோறும் அவருடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது. அல்லேலூயா. ஒவ்வொரு நாள் காலையில் பெற்றுக்கொள்ளுங்க. காலையில் எழுந்துருங்க. சோத்திரம். ஆமாம், உங்களுக்கு 1 மணி நேரம். ஆமாம், சோத்திரம் எங்களுக்கு 3 மணி நேரம் குறைஞ்சது. அதுக்கு மேலே நாங்கள் சோத்திரம் கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து அப்படி கர்த்தருடைய பிரசனத்தில் இருந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு பெற்றுக்கொள்கிறது, தியானிக்கிறது, உங்களுக்கு கொடுக்கறதுக்கெல்லாம் தேவ சமூகத்தில் காத்திருந்தால் தான் ஆண்டவருடைய வார்த்தை கிடைக்கும். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். நீங்கள் 1 மணி நேரம் அது கொடுக்கணும். காலையில் எழுந்து சோத்திர சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே எந்திரிச்சிடணும். அல்லேலூயா. எந்திரிச்சு ஜெபிக்கணும். ஒரு மணி நேரம் ஜெபிச்சிங்கன்னா நீங்கள் காலையில் கிருபையை பெற்றுக்கொள்வீர்கள். அல்லேலூயா. ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்வீர்கள், பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ தான் அந்த நாள் வெற்றியின் நாளாய் ஆசீர்வாதமான நாளாய் இருக்கும். அல்லேலூயா. சோத்திரம். இது உடனே ஆகக்கூடிய தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருக்கணும். காலை தோறும் அது கிருபைகள். சரி, இது புலம்பலில் இருக்குதுல்ல, வாசிக்கலாம். புலம்பல் அந்த 2 வசனம் வாசிங்க. 3ஆம் அதிகாரத்தில் வசனம் சொல்லு தம்பி. 22, 23 எடுத்துக்கொள்ளுங்க. புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22, 23 வசனம் வாசிக்கலாம். அம்மா ஐயா கவனிங்க. என்னம்மா? நீங்களும் நானும் என்னையும் சேர்த்து தான் வேதம் சொல்லுது.
ஊழியர்கள் குடும்பமும் சரி, விசுவாசல் குடும்பம் சரி நிர்மூலமாகாதுன்னு என்ன அர்த்தம்? அழிஞ்சு போகாமல் காத்து வருகிறது என்னதுங்க? அவருடைய கிருபை தான். அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். என்னுடைய திறமை, என்னுடைய சாமர்த்தியம், என்னுடைய புத்தி, என்னுடைய அறிவு அப்படின்னு யாராவது சொல்லுவாங்கன்னா அவங்க அறியாமல் சொல்கிறாங்கன்னு அர்த்தம். நானும் அப்படியே நான் ரொம்ப கவனமாக இருக்கிறனால நான் அழியாமல் இருக்கிறேன்னா எனக்கும் சோத்திரம் ரொம்ப அப்படி நம்ம நினைக்க முடியாது. இவன் தான் சொல்கிற நிர்மூலம் நாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. பன்மையில் சொல்லப்பட்டிருக்கு, நாம் நிர்மூலமாக இருக்கிறது அவருடைய கிருபை மட்டுமே. கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு. ஆமாம், சோத்திரம். அதனால தான் அநேக பரிசுத்தவான்கள் ஃபாதர் முதற்கொண்டு அநேகர கர்த்தருடைய கிருபைகளை புகழ்ந்து பாடிக்கொண்டே இருந்தார்கள். அல்லேலூயா. ஏன்னா அவருடைய கிருபை இல்லைன்னா நானும் வாழ முடியாது, நீங்களும் வாழ முடியாது. ஆமாம், சோத்திரம். நாம் நிர்மலமாக இருக்கிற கர்த்தருடைய கிருபையே அவருடைய இரக்கங்களுக்கு என்ன இல்லைங்க? கிருபையை ஒட்டி தான் இரக்கம் கிடைக்கிது. நல்லா கவனிங்க. அவருடைய இரக்கங்களுக்கு முதல் கிருபையை சொல்லிட்டு தான் அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவருடைய இரக்கத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. கிருபை. கிருபை ஆங்கிலத்தில் என்னது? கிரேஸ் இல்லையா? சோத்திர. இரக்கம் என்பது என்ன? மெர்சி தானே. ரெண்டு வேணும். சிலருக்கு என்ன இருக்குது? கிரேஸ்ன்னு பேர் இருக்குது. சிலருக்கு என்ன இருக்குது? மெர்சின்னு பேர் இருக்குது. சரி, அப்படிலாம் பேர் வைங்க, நல்ல பேர் வைங்க உங்கள் பிள்ளைகளுக்கு, பேர பிள்ளைகளுக்கெல்லாம் வைங்க. சோத்திரம். சரி, கரெக்ட். அவைகள் காலை தோறும் புதியவைகள். காலை தோறும் தான் புதியவைகள். அதான் சொல்கிறேன். அநேக பரிசுத்தவான்கள் சொன்னதும் நான் அனுபவத்தில் நான் கண்டதும் நான் கை கொள்றதும் என்னென்னா, காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறபடினாலே இன்றைக்கி ஆண்டவருடைய சமூகத்தில் காலையில் காத்திருக்கிறோம். இந்த இன்றைக்கி கிருபை கிடச்சிருச்சு. நமக்கு கிடச்சிருச்சா கிடைக்கலையா? சந்தேகமாக இருக்கா? கிடச்சிருச்சு. அல்லேலூயா. கிடச்சி பெற்றாச்சு. சரி, இந்த கிருபையை வச்சு அடுத்த சனிக்கிழமை வரைக்கும் நீங்கள் ஓட்ட முடியுமா? புரியுற மாதிரி சொல்கிறேன். அப்போ எத்தனை நாள் எந்திரிச்சு ஜெபிச்சிங்க? இப்போ பாயிண்ட்டுக்கு வரணும். எத்தனை நாள் எந்திரிச்சு ஜெபிச்சிங்க? திங்கட்கிழமை எந்திரிச்சு ஜெபிச்சிங்களா? செவ்வாய்க்கிழமை எந்திரிச்சு ஜெபிச்சிங்களா? புதன்கிழமை எழுந்து ஜெபிச்சிங்களா? வியாழக்கிழமை எழுந்து ஜெபிச்சிங்களா? வெள்ளிக்கிழமை எழுந்து ஜெபிச்சிங்களா? சனிக்கிழமை எழுந்து ஜெபிச்சிங்களா? இடையில ஜெபம் இருக்குதே, அப்போல்லாம் வர்றோமே, அப்போ அது கணக்கில் சேராதா? இல்லை, அது காலையில் எழுந்திரிச்சு ஜெபிச்சா தான் அது விசேஷ கிருபை. அதெல்லாம் மற்றது என்னது கொஞ்சம் என்ன சொல்கிறது, கூட கொடுக்கப்படுகிற கொஞ்சம் சில ஆசீர்வாதங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது காலை. அதுவே போன்றது தான் அது. சோத்திரம். அப்போ மற்ற ஜெபங்கள்லாம் முக்கியம் இல்லையா அப்படின்னா அது முக்கியம்தான். முக்கியத்து மேலே முக்கியம் எது தான்? தேவையின் மேலே தேவை இது தான். காலை தோறும் அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்வது தான். அல்லேலூயா. ஆமாம், மனதில் வைத்துக்கொள்ள. உங்களை உருவாக்கி கொண்டே இருக்க, உருவாக்க கர்த்தர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. ஏன்னா மனவாட்டி சபையாக உருவாகணும்னா காலை தோறும் கர்த்தரை தேடணும். சோத்திரம். சரி, இப்போ காலையில் சரி ஒரு நேரம் முடியலையா, அரை மணி நேரம் காலையில், நைட்டு அரை மணி நேரம் சோத்திரம் ஒதுக்கி சோத்திரம். அதில் என்ன இருக்கணும்? பாடல் இருக்கணும். கர்த்தரை உயர்த்தும் பாடல். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். பரிசுத்தவான்களால் எழுதி பாடப்பட்ட நல்ல சோத்திரம், நல்ல பாடல்களை பாடணும். ஃபாதருடைய பாட்டு இல்லை, எல்லா பாடலையும் பாடலாம். அப்படியே நல்ல வசனத்தை கொண்டு எழுதப்பட்ட நல்ல நம்முடைய ஃபாதருடைய பாடல் அது நல்ல நமக்கு எளிதாக பாடத்தக்கதான கர்த்தர் கொடுத்துருக்கிற பாடல்கள் பாடுங்க. அதுதான் நமக்கு அதிகமாக சோத்திரம். பாட்டு புத்தகம் இல்லாமல் கூட பாடிடுவோம் தானே. பாட்டு புத்தகம் வச்சுக்கொள்ளுங்க, பக்கத்தில் வச்சுக்கொள்ளுங்க. 2-3 பாடல் பாடுங்க, 3 பாடல் பாடுங்க. வேத பகுதி ஒரு 5 அதிகாரம், முதல்ல 3 அதிகாரமாக வாசிங்க. 5 அதிகாரம் தினமும் ஒரு நீதிமொழிகள், இல்லாட்டி 3 புதிய ஏற்பாட்டில் சோத்திரம், இல்லாட்டி 2 புதிய ஏற்பாட்டிலையும் 2 பழைய ஏற்பாட்டிலையும் அப்படி நம்ம வாசிக்கலாம். அப்படி வாசிக்கணும். வேதத்தை வாசிக்கிட்டே இருக்கணும், வாசிக்கணும். அப்போ வேதத்தின் மூலமாக கர்த்தர் பேசுவார் நம்மோடு கூட. வேதத்தை நாம் வாசிக்கும் போது, கர்த்தர் நாம் செபிக்கும் போது கர்த்தரோடு நாம் பேசுகிறோம். அல்லேலூயா. வேதத்தை வாசிக்கும் போது யார் பேசுகிறா? கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். ஜெபிக்கும் போது நாம் கர்த்தரோடு பேசுகிறோம். இன்னொன்று சொன்னோம்னா ஜெபம் என்பது ஒரு வழி பாதையும் அல்ல, அது 2 வழி பாதை. ஜெபத்தில் இப்படியே இருந்து பழகும்போது கர்த்தரும் பேச ஆரம்பிப்பார். சோத்திரம். சொல்ல புரியுங்களா? சரி, இதெல்லாம் இருக்குது. இந்த அனுபவத்துக்குள்ளே வரணும். எல்லாருக்கும் இந்த அனுபவத்தை கொடுக்க விரும்புகிறார். நீங்கள் பெற்றுக்கொள்ளணுமே. பெற்றுக்கொண்டீர்களா? இனிமேவாது பெற்றுக்கொள்ள போகிறீர்களா? தலையாட்டுறீங்க. சோத்திரம். சரி, நல்லது. சரி, இனிமேல் அதை செய்யுங்க. சோத்திரம். தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா நாளைக்கு கண்டிப்பாக கணக்கை பாருங்க. உனக்கு சபையில் வச்சு என் ஊழியக்காரன் என்னென்னமோ சொல்லி உன்னை எப்படியாவது ஜபிக்க வச்சு என்ன போராடுனா நீ கீழ்ப்படிங்க மகனே மகளேன்னு கேட்பாரு.
சோத்திரம். அப்போ என்ன சொல்ல போகிறீங்க? ஜெபிக்காத ஆட்கள் இன்னும் ஒன்றுக்கும் பதில் சொல்ல மாட்டேன்றீங்க. எப்படி ஏதாவது சொன்னால் தப்பாகிடுமோன்னு பார்க்குறீங்களா? சரி, நல்லா கவனிக்கணும். தினமும் ஜெபிங்க. நீங்கள் பெரிய பெற்றோர்களும் ஜெபிங்க, உங்கள் பிள்ளைகளும் வச்சு ஜெபிங்க. ஹல்லேலூயா. ஆமாம், தனி ஜெபமும் இருக்கணும், குடும்ப ஜெபமும் இருக்கணும். குடும்பம் இருக்குல்ல, எல்லாருக்கும் இருக்கா? ஆமாம், குடும்பம். அப்போ குடும்பத்துக்கு ஜெபிக்க காலையில் முடியுமா? காலையில் ஜெபிங்க. சோத்திரம். ஒருவேளை விடிஞ்சிட்டாலும் பரவாயில்ல, குடும்ப ஜெபம் பண்ணுங்கள். இல்லாட்டி நைட்டில் ஜெபம் பண்ணுங்கள். குடும்ப ஜெபம் ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம். நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு டைம் பத்தாதுங்க. உண்மை அதுதான். இன்னும் கொஞ்சம் நேரம் ஜெபத்தில் உட்காருவோமான்னு தான் தோணும். நம்ம உலக காரியமே, உலக வேலை, உலக தொழில், வியாபாரம், வேலை, இதிலே கவனம் செலுத்தி இதுதான் நமக்கு முக்கியம். அது ஒரு முக்கியம்தான். இல்லை, நமக்கு ஜீவனத்துக்கு அது அந்த பிழைப்பு முக்கியம்தான். அதை காட்டில என்ன முக்கியம்? கர்த்தருடைய சமூகம் நமக்கு முக்கியம். அல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை முக்கியங்க. சோதர் காலைதோறும் அவைகள் புதிய வேலாக இருக்குதே. இதை உன்னால் கவனிக்கணும். அதான் இன்றைக்கி புதிய கிருபை, நாளைக்கு நீங்கள் தேவசமத்தில் இருக்கலைன்னா அது பழசாயிருது. அந்த கிருபை இன்றைக்கி இருக்கிற கிருபை நாளைக்கு வராது. ஜபத்தில் இருந்தால் தான் வரும், புதிய கிருபை கிடைக்கும். புரியுதா உங்களுக்கு? இன்றைக்கி புதிய கிருபையை பெற்றுக்கொண்டோம். காலையில் வந்து 6 மணிக்கு ஆண்டோட சமத்திலேருந்து புது கிருபையை பெற்றுக்கொண்டாச்சு. ஒருவேளை காலையில் நீங்கள் ஜபம் பண்ணிட்டு கூட வருவீங்க. இன்னும் அது விசேஷத்து ஒரு காரியம்தான். சரி, ஜபம் பண்ணிட்டு வந்தால் ரொம்ப நல்லது. சரி, ஆனால் அதே சமயத்தில் நாளைக்கு காலையில் நீங்கள் எழுந்து ஜெபிச்சாதான் அந்த புது கிருபை கிடைக்கும். புது கிருபை தான் ஒவ்வொரு நாளும் 365 நாளும் ஆண்டவரை நாம் காலையிலே தேடுகிற பழக்கம் இருந்துச்சுன்னா 365 நாளும் கிருபை புதிதாக இருக்கும். அல்லேலூயா. புரியுதா? இப்போ விளக்கமாக புரியுதா? சரி, ரைட். சோத்திர. கர்த்தர் நல்லவர். அப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா பாருங்க, தேவனை ஆராதிப்பது அப்படின்னு ஏசியா 58ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 14ஆம் வசனம். கடந்த வாரம் ஒரு காரியத்தை சொன்னேன், அதை விளக்கி சொல்கிறேன். வாசிக்கலாம். நல்ல இதை எடுத்துக்கொள்ளுங்க. ஏசியா 58ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனம். ஏசியா 58 13 14 வாசிக்கலாம். எந்த நாளுங்க? இன்னைக்கு தாங்க என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாள் சொல்லப்படுகிறது. அந்த இஸ்ரேல் ஜனங்கள் வந்து சனிக்கிழமை ஆசரிப்பாங்க, நமக்கு ஞாயிற்றுக்கிழமை. இன்றைக்கி நமக்கு ஓய்வு நாள்னு இல்லை, இது கர்த்தருடைய நாள். அல்லேலூயா. இது ஆண்டவருடைய நாள் என்று சொல்லி அந்த இடத்துல ஓய்வு நாளுக்கு பதிலாக அதை போட்டுக்கோங்க. என் பரிசுத்த நாளாகிய கர்த்தருடைய நாளில் சோத்திரம் உனக்கு இஷ்டமானதை. அதனால தான் சொல்கிறது, என்ன செய்கிறதுல சோத்திரம், கல்யாணம், காதுகுத்து, சீமந்தம், பர்த்டே இப்படிலாம் போயிட்டு சொல்லிட்டாங்கங்க, போய் ஆகணுங்க. அதனால தான் நான் என்ன பண்ணேன், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை கட்டடித்தேன். அப்படியா? ஆண்டவர் அடி போட்டுருவார். அப்போ போடக்கூடாதுன்றதுக்காக தான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்துக்கு வராமல் இருக்காதீங்க. அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். உங்களுக்கு நன்மைக்காக சொல்கிறேன், சிரிப்பாக சொன்னாலும் சிந்திக்கிறதுக்காக சொல்கிறேன். ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்துட்டு நான் என்ன சொல்கிறேன், சோத்திரம். உங்களுக்கு ஆண்டவர் ஒரு காலத்தில் இருந்த பரிசுத்தவான்கள் ஞாயிற்றுக்கிழமை சோத்திரம் ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து ஜெபம் பண்ணி அன்றைக்கி முழுவதும் காலையில் சாயந்தரம்லாம் எங்களுக்கு ஜெபம் இருக்கும். நாங்கள் இருந்து சாயந்தரம் ஊழியம் செய்து சோத்திரம் சுவிசேஷ ஊழியம் செய்து டிராக்ஸ் ஊழியத்தெல்லாம் செய்வோம். பிள்ளைங்களாம் ஆரம்பிங்களாம்ப்பா, செய்யுங்களேன். சோத்திரம் போய் சாயந்தரம் போல் அப்படி ஜெபம் பண்ணிட்டு போங்க. சில இடங்களை கொடுத்துட்டு வந்துடுங்க. ஒன்று யார்ட்ட ஒன்று சொல்ல வேணாம், கர்த்தர் உங்களை நேசிக்கிறார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறான்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு வாங்க. ஜெபம் பண்ணிட்டு போங்க, கர்த்தர் உங்களோடு இருப்பார். அல்லேலூயா. செய்யுங்க. சோத்திரம். நாங்களும் இதாக இருக்கும்போது இந்த 25 வயசில் அதெல்லாம் நாங்கள் இதெல்லாம் செஞ்சோம். நான் ரசிக்கப்பட்ட போது 25 வயசு. அப்போ சோத்திரம் காலத்தில் செஞ்சோம். சோத்திரம். ஆண்டவர் சமூகத்தில் இருப்பது அவ்வளோ இன்பமாக இருக்கும் எங்களுக்கு. ஆராதனை முடிஞ்ச பிற்பாடும் நாங்கள் ஆண்டவர் சமூகத்தில் இருந்து தேவனுடைய காரியங்கள் குறித்து பேசிக்கிட்டு இருப்போம், ஊழியத்தின் காரியங்கள் குறித்து பேசிக்கிட்டு இருப்போம். உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடிக்கு உன் காலை விளக்குன்னு சொல்கிறாரு கர்த்தர். சகோதரம் உண்டாகட்டும். அப்போ என்ன பண்ணும், இப்போ சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம சொந்த பந்தங்கள், ரசிக்கப்படாத ஜனங்கள் சோத்திரம் அந்த நாள் என்ன பண்ணுவாங்க, விசேஷ அன்றைக்கி தான் லீவு, அதனால ஜனங்கள் வருவாங்கன்ட்டு ஏதாவது ஃபங்க்ஷன் அது வைப்பாங்க. சோத்திரம். நீங்கள் ஒரு வேளை போய் ஆக வேண்டிய ஒரு இது இருந்தால் நீங்கள் என்ன செய்யுங்க, ஆராதனை முடிச்சுட்டு போங்க. முதல் ஆராதனைக்கு வரக்கூடியவங்க வாங்க, இல்லாட்டி 2வது ஆராதனைக்கு வரக்கூடியவங்க வாங்க. சோத்திரம். 2வது ஆராதனைக்கு வரக்கூடியவங்கள முதல் ஆராதனைக்கு வந்துட்டு அப்புறம் நீங்கள் போயிட்டு வந்தால் கூட ஆண்டவர் மன்னிப்பார். அல்லேலூயா. அப்படி இல்லாமல் சோத்திரம் நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வராமல் சோத்திரம் லீவு போட்டால் சோத்திரம் முதல்ல சொன்னேன் கட்டடிச்சதுன்னு
அப்படி இருந்தாலும் லீவு போட்டாலும் ரெண்டுமே தப்பு. அல்லேலூயா. இனிமேல் அது என்ன முடிவு எடுக்க போகிறீங்க? ஞாயிற்றுக்கிழமை ஃபங்க்ஷன் வச்சா? ஆமாம், நாங்கள் இப்போ போகிறதில்ல. இப்போ நீ கூட ஒரு ஃபங்க்ஷன் சொல்லி ஆவடி பக்கத்தில் எனக்கு போகிறதுக்கு இல்லை. நம்ம 2 ஆராதனை முடிஞ்சாலே நமக்கு சோத்திரம் டயர்டாகிடுது. அங்கே ஒரு 25வது வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரிலேஷனில் சொல்லியிருக்கிறாங்க சோத்திரம். அப்போ நம்ம எப்படி போகிறது அப்படின்னா, ஊழியம் ஞாயிற்றுக்கிழமை தானே வைக்கிறாங்க. கேட்டால் ஞாயிற்றுக்கிழமை தான் வருதான். என்ன தான் வருதான்? கல்யாண நாள் வருதுன்றாங்க. சோத்திரம். ஒரு சிலருக்கு ஞாயிற்றுக்கிழமை கூட பிறந்த நாள் வரும் தான். சோத்திரம். ஆகவே ஆண்டவர் சமூகத்துக்கு வந்துட்டு நம்ம தேவனை ஆராதிச்சுட்டு என்ன செய்யணும் பாருங்கள். பரிசுத்த நாளாகி ஓய்வு நாளில் உனக்கு இஷ்டமானதை செய்யாதே, உன் காலை விளக்குன்னு சொல்கிறார். அடுத்து எவ்வளோ சொல்கிறார், கருத்தா சொல்கிற உன் வழிகளின்படி நடவாதே. ஆமாம், உனக்கு இஷ்டமானதை செய்யாத. அதனால தான் கல்யாணம் இதெல்லாம் நம்ம ஞாயிற்றுக்கிழமை வைத்துக்கிறது இல்லை. காரணம் என்ன தெரியுமா? இது ஆண்டவருடைய நாளில் ஆண்டவருடைய காரியம் தான் செய்யணும். கல்யாணம் வைக்கணும்னா நம்ம யாருடைய காரியம் சொல்லுங்கள்? கர்த்தருடைய காரியமா? கல்யாணன்றது நம்ம வீட்டு காரியங்க. அது நம்ம அன்னைக்கு செய்யக்கூடாது. சத்தியம் புரியுதா உங்களுக்கு? இதை புரிஞ்சுக்கொள்ளுங்க சோதரம். அப்போ நீங்கள் நான் அன்றைக்கி செய்கிறது எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு இல்லை. வசனத்துக்கு தான் நம்ம கீழ்ப்படுறோம். ஆகவே எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை தவறுங்களேன், தவிர்த்து மற்ற நாள் வைங்களேன். சோத்திரம். மற்ற நாள்களை நல்ல நாள் நல்ல கிழமை அப்படிலாம் பார்க்குறாங்க. அப்படி பார்க்க வேண்டிய நம்ம அவசியம் இல்லை. ஞாயிற்றுக்கிழமை ஏன் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம்னா, அன்றைக்கி கர்த்தரை ஆராதிக்கிற நாள். பழைய ஏற்பாட்டு காலத்தில் சனிக்கிழமையில் ஒரு வேலையும் கூட செய்யக்கூடாதுன்னு சொன்னார். ஆண்டவர் சொன்னாரா? இன்னும் இப்படி கட்டலை, நீங்கள் அந்த ஓய்வு நாளை கடைப்பிடிக்கலைன்னா அப்படிப்பட்டவர்களை கல்லெறிஞ்சு கொல்ல கடவுள்னு சொன்னார். பாருங்கள் எப்படி ஆண்டவருடைய கட்டளை கடுமையாக இருந்துச்சு பார்த்தீங்களா? இன்றைக்கி அப்படிலாம் இறக்கமில்ல தேவன், அதெல்லாம் செய்கிறதில்ல. ஸ்தோத்திரம். ஆனால் இந்த நாளை நாம் கனப்படுத்தணும். அல்லேலூயா. ஆராதனைக்கு வராமல் இருக்கு. ஆராதனை எல்லோரும் கூடி நம்ம ஐக்கியமாக கூடி வருகிற நாள், இதை நம்ம முக்கியப்படுத்தணும். இதை ஆண்டவர் விரும்புகிறார். கர்த்தர் சகோதரம். அப்போ சொல்லப்படுவோம், காலை விளக்கு, உன் வழிகளின் நடக்காத, உனக்கு இஷ்டமானதை செய்யாத. ஒவ்வொரு வார்த்தையும் கவனிங்களேன். செய்யாமலும் உன் சொந்த பேச்சை கூட என்ன செய்யாதான், சொந்த பேச்சை கூட பேசக்கூடாதான். பேசாமல் இருந்து ஓய்வு நாளை அல்லது கர்த்தருடைய நாளை மனமகிழ்ச்சி நாள் என்றோம். இது எனக்கு என்ன நாள்? மனமகிழ்ச்சி நாள். இது என்ன? கர்த்தருடைய பரிசுத்த நாளை. இங்கே பாருங்கள், இங்கே பரிசுத்த நாளின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் என்ன சொல்லணுமா? நம்ம அதை மகிமையாக எண்ணுவாயானால் அடுத்து என்ன கிடைக்குமா? ஆசீர்வாதம், கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்களுக்கு சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? அப்பொழுது கர்த்தரையில் பாருங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் ஞாயிற்றுக்கிழமை நல்ல மனமகிழ்ச்சியான நாளாக இருக்கணும் நமக்கு. இதெல்லாம் ஆக்குவார். அடுத்து பாருங்கள், பூமியின் உயர்ந்த இடங்களில் ஒன்று ஏறி இருக்க பண்ணி நல்லா நல்ல கவனிங்க. வசனத்தின்படி கர்த்தருடைய நாளை கணம் பண்ணி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை கணம் பண்ணுறவர்களை கர்த்தர் உயர்த்துவது ஆசீர்வதிப்பது நிச்சயம். அல்லேலூயா. இதை அசட்டை பண்ணி ஒதுங்கிறவங்களுக்கு ஒரு சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, எல்லாம் ஓரளவு நாள் ஒரு ஏழ்மையாக இருப்பாருங்க. எனக்கு தெரியுங்க, நான் பார்த்துருக்கேன், நீங்களும் கூட பார்த்துருப்பீங்க. சிலருடைய காரியங்கள் என்னென்னா, ஏழ்மையாக இருக்கும்போது, கஷ்டமாக இருக்கும்போது, கண்ணீரில் இருக்கும்போது, குறைவில் இருக்கும்போது சபத்துக்கு தேடி தேடி ஒடியாருவாங்க. சோத்திரம். ஞாயிற்றுக்கிழமை ஜபம் மட்டும் இல்லை, மற்ற ஜபங்களெல்லாம் வருவாங்க. ஆனால் நல்ல ஒரு நிலையில் ஒரு ஸ்டடியான பிற்பாடு எல்லாம் நான் நல்லா தானே இருக்கிறேன், வசதியாக இருக்கிறேனே. பாருங்கள் சோத்திரம். எனக்கு தெரியும் யார் யார் அப்படி இருக்கிறாங்கன்னு தெரியும். இனிமேல் எதுக்கு எனக்கு சோத்திரம்? இன்னும் வருமானத்துக்கு என்ன வழி இருக்குது, இன்னும் எனக்கு பணத்தை வர்றதுக்கு என்ன வழி இருக்குது, அதை பார்க்குவேன். ஏன்னா நான் ஒரு நேரத்தில் கஷ்டப்பட்டேன், இனிமேல் நான் நல்லா இருக்கணும்ல. கஷ்டப்பட்டீங்க, நீ நல்லா இருக்கிறதுக்கு தான் ஏழ்மையாக இருக்கும்போது படிப்படியாக உயர்த்தினாரே. சோத்திரம். தேவன் ரட்சித்த சபையில சேர்த்து ஆசீர்வதிக்க ஆரம்பித்தாரே. அப்படிப்பட்ட தெய்வத்துக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டாமா? தொடர்ந்து கர்த்தரை தேட வேண்டாமா? கர்த்தருடைய கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டாமா? கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டாமா? அது ஒரு சிலருக்கு சொன்னாலும் சிலருக்கு கஷ்டம் வந்துடும். பாருங்கள், போக போக என்ன ஆகும்னா, அப்படி மனம் சோத்திரம். அந்த வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? சரி, இப்போ கவனிக்கலாம். உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் சோத்திரம் ஒரு வசனம் இருக்குது. சோத்திரம். இப்படி நம்ம நல்லா வச்சுட்டு ஒன்றெல்லாம் உயர்த்தி கொண்டு வரும்போது என்ன செய்யணுமா? சகலமும் என்ன செய்யுமா? 47 28 47 வாசிங்க. சகலமும் பரிபூர்ணமாக இருக்கையில். நல்ல கவனிங்க. இப்படி ஆசீர்வாதத்து கர்த்தர் பரிபூர்ணத்தை கொடுத்துட்டு வரும்போது என்ன செய்யணுமா? நல்ல ஆசீர்வாதத்தை ஒரு நல்ல நிலைக்கு கர்த்தர் வச்சிருக்கிறார், வைப்பார். விசுவாசிங்க. நீங்கள் அதே சமயத்தில் நீங்கள் உழைக்கணும், பிரயாசப்படணும்.
ஆமாம், சோத்திரம். அப்போ தேவன் கொடுக்கணும், நாளை தேவனுக்கு கொடுத்து ஆராய்ச்சிட்டு அவள் பாருங்க. இப்போ பழைய ஏற்பாட்டில் ரொம்ப கண்டிஷன், புதிய ஏற்பாட்டில் பாருங்க ஆராய்ச்சிட்டு கர்த்தருடைய பிள்ளைங்க போய் சில பேர் கடை திறக்கிறாங்க, வேறு வழியில் கஸ்டமரு வியாபாரமே கம்மியாக இருக்கிற சூழ்நிலையில் கஸ்டமரை போய் இது பண்ணுவோம். நான் சோத்திரம் இப்போ சொல்லுவாங்க, இந்த மாதிரி இப்படி சூழ்நிலை இருக்குதே, என்ன செய்யுது? சரி, நீங்கள் கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்துட்டு இது பண்ணி போய் கடையை திறங்க. கர்த்தர் அதெல்லாம் ஒரு தவறாக புதிய ஏற்பாடு காலத்தில் அவர் அப்படி அவர் குற்றமாக நினைக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம், நம்ம ஜபிக்கிறோம். சகலமும் பரிபூர்ணமாக இருக்கையில் நீ மனமகிழ்ச்சியோட என்ன செய்யணுமா? களிப்போட என்ன செய்யணுமா? ஆனால் கர்த்தரை சேவியாமல் அப்படின்னா ஆராதிக்காமல்னு அர்த்தம். என்ன அடுத்து என்ன செய்யறது? போனது நிமித்தம் என்ன உண்டாகுமா? நல்லா கவனிக்கணும். நான் என்னுடைய வார்த்தை இல்லை, கர்த்தருடைய வார்த்தையை நான் சொல்கிறேன். அப்போ ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய நாள், ஒரு ஆராதனை முடிச்சுட்டு சோத்திரம், அது சரி, நான் ஆராதனை முடிச்சுட்டு எல்லா இடத்துக்கும் தேவையில்லாத இடத்துக்களுக்கு என் மனம் போல் நம்ம அங்கெங்கே போகலாமா வரலாமா அப்படின்னா அது கூட அதுதான் அவசியமாக. ஒரு சில காரியங்கள் தவிர்க்க முடியாமல் சோத்திரம், ஒரு சில இதில் காரியங்கள் உண்டு, போய் ஆக வேண்டியதுன்னா ஆராதனை முடிச்சுட்டு போங்கன்னு சொல்கிறேனே தவிர மறுபடியும் என் இஷ்டமான காரியங்களுக்கு சோத்திரம் பிக்னிக் போகலாமா, டூர் போகலாமா அப்படிலாம் கேட்டுக்கிட்டு இருக்காதீங்க. அதெல்லாம் தவிர்க்கிறது நல்லது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமாம், சகலமும் குறைபட்டு என்ன செய்யுமா? பட்டினியோடும் தாகத்தோடும் நிர்மாணத்தோடும் கர்த்தருக்கு விரோதமாக அனுப்பும் சத்துருக்களை சேவிப்பா என்று சொல்லப்பட்டிருக்கு. பார்த்தீங்களா? பாருங்க, இப்போ பாதிப்பு வந்துடும் சொல்லப்பட்டிருக்குது. அவர்கள் உன்னை அழித்து தரும் மட்டும் இருப்பு நுகத்தடியே உன் கழுத்தின் மேல் போடுவார்கள். பாருங்கள், இந்த சத்தியம்லாம் சொன்னால் சிலருக்கு என்ன செய்யும்? இந்த வசனம்லாம் பாருங்கள், இனிமையாக இருக்கா, எப்படி என்ன இருக்குது? இன்னும் கொஞ்சம் கடுமையாக இருக்கா? இனிமையாக இருக்கா, கடுமையாக இருக்கா? இப்படியும் தெரியுது அப்படியும் தெரியுதுன்றீங்களா? சரி, எப்படி எடுத்துக்கிட்டீங்களோ அது உங்களுடைய காரியம். சரி, ரைட், சோத்திரம். ஆனால் இதுதான் உண்மை, சகலமும் பரிபூரணமாக கர்த்தர் வைப்பார். அப்போ தேவையானது சோத்திரம், தேவையானது உண்டு. தேவன் நம்ம சோத்திரம் ஆசீர்வதித்து பாதுகாத்து நம்ம நடத்துவது உண்மை. அதே சமயத்தில் என்ன செய்யணும்? சகலம் பரிமூணாக இருக்கையில் அவரை சேவிக்கணும். தொடர்ந்து இன்னும் கர்த்தருக்கு மேலே பக்தி வைராக்கியமாக இருக்கணும். கர்த்தரை தேடுகிறதுல உண்மையாக இருக்கணும். தொழில் வியாபாரம் செய்கிறவங்க சோத்திரம், நான் சொல்கிறேன், இப்போ கூட சொல்கிறேன், கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்து ஆராய்ச்சிட்டு இப்போ ஒரு வீட்டில் போய் நீங்கள் போய் என்ன பண்ணுங்க? ஆமாம், காலையில் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வரும்போது சோத்திரம் சொல்கிறேன், காலையில் டிஃபன் சாப்பிடாம நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு டிஃபன் சாப்பிடுங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் சாப்பிட்டு வந்தீங்க? கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லுங்கள். இவர் விட மாட்டார் போல் இருக்கு அப்படின்ட்டு. பார்த்தீங்களா? ரொம்ப உஷாராக இருக்கிறீங்களே. உண்மையாகவே கவனமாக இருக்கிறீங்களா? சரி, கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாகட்டும். எதுக்குடா வாயை திறந்து ஆமான்னு சொல்லுவான்னு இவர் ஏதாவது சொல்லுவார் அப்படி. நான் உங்களை அன்பாக சொல்கிறேன், வசனத்தை தான் சொல்கிறேன், விசனமாக எடுத்துக்கொள்ளாதீங்க தயவுசெய்து. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். அப்போ சரி, இப்படி இருக்கான். 13 வசனம் 14 வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அப்பொழுது மனமகிழ்ச்சியாக இருப்பாய். 58 கடைசி வசனம். பூமியின் உயர்ந்த இடங்களில் 14 வசனம் ஏறி இருக்க பண்ணும்படி பாருங்க, இருக்கிற நிலையிலேருந்து நான் உன்னை உயர்த்திவேன்னு சொல்கிறாருங்க. கர்த்தருக்கு நீ முதலிடம் கொடுத்து, ஆராதனைக்கு முதலிடம் கொடுத்து கர்த்தரை இன்றைக்கி பாருங்கள், பெரிய துக்கமான காரியங்கள். பல தேசங்களில் ஜனங்கள் தேவன் செய்த நன்மையை மறந்துட்டாங்க. தேசத்தை ஆசீர்வதித்தார், ஜனங்களை ஆசீர்வதித்தார். முன்னோர்கள் சந்ததியார் அவர்கள் தேவனை தேடி தேவனுக்காக வாழ்ந்தது நிமித்தம் அமெரிக்கா தேசம், இங்கிலாந்து தேசம்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டது. தேவனை முக்கியப்படுத்தினாங்க, வசனத்தை முக்கியப்படுத்தினாங்க, பைபிளை முக்கியப்படுத்தினாங்க. சோத்திரம் ஆசீர்வதித்தார். காலப்போக்கில் அடுத்தடுத்து வர்ற ஜெனரேஷனு சோத்திரம் தேவனை தேடாமல், சர்ச்சுக்கு வராமல், ஏன் நாங்கள் எந்த என்ன ஆமாம் மதமும் இல்லைன்ற ஒரு கொள்கையை வச்சுட்டு நடக்கிறானுங்களாம். மனம் போல வாழ்கிறானுங்க. எப்படி இருந்த இங்கிலாந்து தேசத்தில் இன்றைக்கி பாருங்கள் சோத்திரம் இஸ்லாமியர்கள் பெருகி சொல்கிறான், சரியாக சட்டத்தை கொண்டு வரணும்னு சொல்கிறான். யார்? கிறிஸ்துவ நாட்டில் போய் பாருங்கள் எவ்வளோ கேவலமாகி போச்சு பார்த்தீங்களா நிலமை. காரணம் ஏன் அப்படி வந்துட்டது? சோத்திரம் முஸ்லீம் நாட்டில் அவங்க சட்டத்தை கொண்டு வரேன்னு சொல்லட்டும், அது செய்யட்டும், அது வேற. கிறிஸ்தவ நாட்டில் போய் கொடி பிடிக்கிறாங்க. சோத்திரம் சரியாக சட்டத்தை கொண்டு வா இங்கிலாந்தே அப்படின்னு கேட்குறான். சோத்திரம் காரணம் ஏன் இப்படி நிலைக்கு போச்சு? ஒரு காலத்தில் உலகம் முழுவதையும் ஆண்ட இங்கிலாந்து தேசம் இன்றைக்கி அவன் நாட்டையே அவன் ஒழுங்கு ஆட முடியல. இந்த நிலைக்கு கீழான போனது காரணம் என்ன? கர்த்தரை மறந்து போனதுனால.
கர்த்தரை விட்டு விட்டதுனால, கர்த்தருடைய வேதத்தை சோத்திரம் புறக்கணித்ததுனால வந்த விளைவு இங்கிலாந்து தேசம். அப்படி புறக்கணிக்கிற நாடுகள் எல்லாமே சோத்திரம் பாருங்கள், சில இங்கிலாந்து இடங்களெல்லாம் இங்கிலாந்து தேசத்தில் சோத்திரம் பல விதமான பாதிப்புகள் நடக்கத்தான் செய்யுது. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். சரி, கர்த்தர் மகிமை உண்டாகட்டும். அடுத்து நீங்கள் பாருங்கள், இன்னும் அடுத்து பார்த்தீங்கன்னா 4வது கர்த்தர் எதெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுதல்னா, தசம காணிக்கை கொடுப்பது கர்த்தருக்கு பயப்படுதல். அப்படி ஒரு சத்தியம் இருக்குதா? இருக்குதா? நீங்கள் பாருங்கள், உபாகமம் 14:22 வசனத்தை வாசிங்க. அப்போ தேவனுடைய கட்டளை மட்டும் இல்லை, கர்த்தருக்கு பயப்படுகிற காரியம் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். வாசிக்கலாம். வாசிப்பா. அதே தான் உன் தேவனாய கர்த்தருக்கு எப்பொழுதும் பயந்திருக்கும்படி. எப்படி கர்த்தருக்கு எப்படி பயப்படணுமா? எப்பொழுதும் பயந்திருக்கும்படி என்ன செய்யணுமா? பழகும்படிக்கு. இப்போ எப்பொழுதும் பயந்திருக்க பழகும்படிக்கு. அது புரியுதா அந்த வசனம்? எப்பொழுதும் பயந்திருக்க பழகணும். கர்த்தருக்கு எப்பொழுதும் பயந்திருக்க பழகிருக்கிறீங்களா? பழக்கம் இல்லைன்னா ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே உமக்கு எப்போதும் என்று பயந்திருக்க நான் பழகணும், அந்த கிருபையை தாங்கன்னு கேளுங்க. பழகும்படிக்கு என்ன செய்யணுமா? வருஷந்தோறும் நீ விதைக்கிற விதைப்பினாலே வயலில் விளையும் எல்லா பலனிலும் தசம பாகத்தை பிரித்து நீ கொண்டு வா, தேவசமத்துக்கு கொண்டு வான்னு அடுத்தடுத்த வார்த்தையெல்லாம் இருக்குது. சோத்திரம். உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச வசனம் மல்கியா 3:10 வாசிக்கலாம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 3 வசனம் கொடுக்குறேன். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 9-10 வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. என் ஆலயத்தில் நல்ல கர்த்தருடைய ஆலயத்தில் என்ன இருக்கணும்? ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசமபாகங்களை எல்லாம் பண்டக சாலையில் கொண்டு வாருங்கள். அதுக்கு தான் காணிக்கப்பட்டு வச்சுருக்கிறோம். சில கர்த்தருடைய பிள்ளைகள் 10ல் 1 கர்த்தருக்கு என்று கொடுக்குற பழைய ஏற்பாடு பிரமாணம் தான். புதிய ஏற்பாடு பிரமாணம் என்ன தெரியுமா? ஆமாம், சோத்திர புதிய ஏற்பாடு விசனமாயும் இல்லை, கட்டாயம் இல்லை, மனப்பூர்வமாக கொடுக்கக்கிடவன் உற்சாகமாய் கொடுக்குறதுல கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். அப்போ இன்னும் சொல்லப்போனால் புதிய ஏற்பாட்டில் பழைய ஏற்பாட்டை காட்டிலும் அதிகமாக நீங்கள் உங்களையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பதே நம்ம முழுவதுமாக கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கறதுங்க. புதிய ஏற்பாட்டுடைய அர்ப்பணிப்பு ஒப்பு கொடுத்தல் அன்னைக்கு 10ல் 1 கொடுத்தா போதும். இன்றைக்கி கர்த்தருடைய ஊழியத்துக்கென்று உற்சாகமாய் கொடுக்கணும் சோத்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த சத்தியத்தை அறிஞ்ச கர்த்தருடைய பிள்ளைங்கள்லாம் இன்னும் கூடுதலாகவே கர்த்தருடைய ஊழியத்துக்கு அவங்க கொடுக்குறவர்கள் உண்டு. சரி, கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். ஆனாலும் கூட சோத்திரம் 10ல் 1 கொடுத்தா தான் சபையின் தேவைகள் சந்திக்கப்பட்டு தேவராஜ்யம் கட்டப்படும், தேவ சித்தம் நிறைவேறுவதற்கு இது அவசியம் என்று வேதம் சொல்கிறது. வாசிக்கலாம். ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசமபாகங்களை எல்லாம் தசமபாகங்கள் எல்லாம் அப்படி பன்மையில் ஏன் சொல்லப்பட்டிருக்கிறது? சோதரம் ஒரு குடும்பத்தில் 2 பேர் வேலை செஞ்சால் 2 பேருடைய தசமபாகம் சபையில் கொடுக்கப்படணும். 3 பேர் நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா கூட 3 பேருக்கும் 3 பேருக்கும் வருமானம் வருதில்லை. உங்கள் வருமானத்தில் 10ல் 1 பகுதி கொடுத்தீங்கன்னா சோத்திரம் அதனுடைய தேவைகள் பண்டசாலையினுடைய அதாவது சோத்திரம் தேவனுடைய சபையினுடைய தேவைகள் சந்திக்கப்படும். தேவ ராஜ்யத்துக்கு அது செலவழிக்க வேண்டியது இருக்கும். அப்பொழுது நான் சோத்திரம் பண்டசாலையில் கொண்டு வாருங்கள், அப்பொழுது நான் வானத்தின் பலகைகளை திறந்து. ஆமாம், இது ஒரு விஷயத்தில் ஆண்டவர் என்னை டெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறார். இடங்கொள்ளாமல் போக மாட்டோம், உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வரிசிக்கப்பட்ட மாட்டேன்னு என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று யார் சொல்கிறாரு? கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. சரி, நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனம் பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, உன் பொருளாலும் முதற்பொழவனாலும் பாருங்கள் கர்த்தரை கணம் பண்ணுகிறதுங்க. கர்த்தருக்கு தசமமாக நீங்கள் கொடுக்கும்போது நீங்கள் கர்த்தரை கணம் பண்ணுகிறீங்க. கர்த்தருக்கு காணிக்க கொடுக்கும்போது கர்த்தரை கணம் பண்ணுகிறீங்க. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். சரி, அடுத்து பார்த்தீங்களா? அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். சோத்திரம் அப்படி சொல்கிறதுனால புரண்டு ஓடப்போதா நம்ம கொடுத்து அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? அது விளக்கத்தை சொல்கிறேன். உங்களுக்கு போதுமானதை கர்த்தர் உங்களுடைய கைகள் பிரயாசத்தை கர்த்தருக்கு உண்மையாக இருந்து நீங்கள் கொடுக்கும்போது உங்களுடைய பிரயாசங்களை ஆசீர்வதித்து கர்த்தர் என்ன செய்வார்னா உங்களுக்கு சேமித்து வைக்கத்தக்கதாக கர்த்தர் நிறைவை கொடுப்பார். அல்லேலூயா. அன்றாட தேவைகளை சந்திக்கிறது மட்டும் இல்லாமல் சேமித்து வைக்கத்தக்கதான அந்த கிருபையிலும் கொடுப்பாருன்னு அர்த்தம்.
அதுக்காண்டி புரண்டு ஓடும்னு சொல்லப்படும் போது நிறைவான ஆசீர்வாதத்தை குறிக்குது. இந்த வசனத்தின்படி இப்போ பாருங்க, கானான் தேசம் நீ எப்படிப்பட்ட தேசம்னா அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்னா எழுத்தின்படி பாலும் தேனுமா ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அதனுடைய அர்த்தம் என்ன? சோத்திரம், அந்த தேசத்தில் செழிப்பு உண்டுன்னு அர்த்தம். சரிங்களா? அந்த வசனம் அடிக்கடி வரும், பழைய பாட்டில் அடிக்கடி வரும். நான் உனக்கு கொடுக்குற தேசம் எல்லா பரிசுத்தவான்கள், அதாவது முற்பதாக்களுக்கு 3 பேருக்குமே சொல்லுவார், நான் உங்களுக்கு கொடுக்க போகிற தேசம் கர்த்தர் சொல்வார் பாலும் தேனும் ஓடுகிற தேசம். அடுத்து மோசே கூட சொல்லுவார், கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போடுகிற தேசம் எப்படி தேசம்? பாலும் தேனும் ஓடுகிற தேசம் போது இதை அப்படியே எடுத்துக்கிட்டு என்ன பேசுவானுங்க, அது எங்கங்க பாலும் தேனும் ஓடிச்சு, அதெல்லாம் சும்மா சொல்கிறாங்கங்க, பொய் சொல்கிறாங்கங்க. பொய்யும் சொல்ல சோத்திரம் ஒன்றும் சொல்லலை, அதாவது அவருடைய செழிப்புக்கு அடையாளமாக சொல்லப்பட்ட வார்த்தை அது. சோத்திரம். சில பேர் வேதத்தை குறை சொல்கிறதுக்குனே குற்றஞ்சாட்டுறதுக்குனே அவன் வேதத்தில் இருக்கிற 1008 ஓட்டையை சோத்திரம் என்ன பண்ணுறதில்ல, சொல்கிறதில்ல. ஆனால் பைபிளில் இருந்தது குறை கண்டுபிடிக்கிறானா, அதை பார்த்து அப்படி இப்படின்னு சோத்திரன் கிறிஸ்தவத்திலேருந்து அதில் போனவன்னு ஒருத்தன் பேசிக்கிட்டு தர்றான். சோத்திரம் இப்படி சிலரை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறானுங்க, சோத்திரம் ஆமாம் தாங்க இது கரெக்டுன்னு சொல்லி சாதிக்க பார்க்குறதுக்கு எல்லோ முயற்சி பண்ணுறானுங்க. தேவையில்லைன்ற சோத்திரம். நீ உன்னுடைய மதத்தின் காரியங்களை நீ சிறப்பாக பேசு. சோத்திரம் இன்னும் நல்லா இருந்துச்சுன்னா உன்னை வழிகாட்டினவர் நல்ல சரியான ஆள், நல்ல யோக்கியமான ஆள், அப்படி இப்படின்னா சோத்திரம் இப்படிப்பட்டவரை வாழ்ந்தார் அப்படிப்பட்டவர்னு சொல்லி ஏதோ சொல்லிட்டு போ. நாங்கள் அதே சொல்கிறோமா? ஆனால் சோத்திரம் எங்கள் தேவனை குற்றப்படுத்துகிறது, எங்களுடைய வழிகாட்டியாகிய பரிசுத்தமாக சோத்திரம் நல்ல ஒரு உண்மையான உத்தமமான வாழ்க்கை வாழ்ந்து ஊழியம் செய்து கர்த்தர் எல்லாருக்கும் முன்மாதிரியாய் வாழ்ந்த எங்கள் ஆண்டவராய் இயேசுவை குற்றப்படுத்தாதே. அல்லேலூயா. அதைத்தான் நம்ம விரும்புகிறோம். சோத்திரம். கர்த்தர் மகிமை உண்டாகட்டும். அடுத்து பாருங்க, சோத்திரம். களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும் ஆலைகள் திராட்சரசம் என்ன செய்யும்? புரண்டு ஓடும். சரி, அப்படி சொல்லும்போது அது நமக்கு தேவையான தேவைகள் சந்திக்கப்பட்டு தேவன் நமக்கு ஒரு நிறைவை தருவார் என்பதை குறிக்கிறது என்று பார்த்தோம். சரிங்களா? அடுத்து பார்த்துக்கிறா, அழிந்து போகிற மக்களை ரட்சிப்புக்குள் நடத்துவது. என்ன செய்யணும்? அழிந்து போகிற மக்களை என்ன செய்யணும்? இப்போ யூதா 1ஆம் அதிகாரம் 22 வசனம் வாசிங்க. 1 தீமோத்தேயு 2:4 வாசிங்க. என்ன செய்யணும்? பகுத்தறிவு உள்ளவர்களாக இருந்து பகுத்தறிவு உள்ளவர்களாக இருக்கணும்னா என்ன செய்யணும்? பகுத்தறிவு கொடுத்த ஒரு இயக்கம் அப்படின்னு ஒன்று தமிழ்நாட்டில் இருக்குது, அதில் போய் சேரணுமா? ஆமாம். சோத்திரம். அது கடவுளே இல்லை என்ற கொள்கை சில பேருக்கு உண்டு. சோத்திரம். சரி, அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விருப்பம் என்னமோ பண்ணிட்டு போட்டோம். ஆனால் நமக்கு வேதம் சொல்கிற பகுத்தறிவு என்னதுன்னா, நல்ல கவனிங்க, ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படலைன்னா அந்த ஆத்மா நரகத்துக்கு போயிடும் என்பது பகுத்தறிவு. அல்லேலூயா. இதை அறிகிற அறிவு பகுத்தறிவு. ஆமாம். தேவனுக்கு பிரியமாய் வாழலைன்னா சோத்திரம் ஆண்டவராய் இயேசுவை உதாசனப்படுத்தி ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள தன்னை ரட்சகராக அந்த பூமிக்கு வெளிப்பட்ட ஆண்டவராய் இயேசுவை மறுதலிக்கிற, ஏற்றுக்கொள்ளாத, புறக்கணிக்கிற யாராக இருந்தாலும் பகுத்தறிவு இல்லாதவர்கள். சோத்திரம். வேத வசனத்தின்படி சொல்கிறேன். சோத்திரம். மற்றபடி வேதம் பாருங்கள், எல்லாரையும் சமமாகத்தான் நடத்துகிறது. சோத்திரம். எந்த மதம், எந்த இனம், எந்த ஜாதி, எந்த ஒரு உயர்ந்தவன் தாழ்ந்தவன், நான் பெண் என்று எந்த வித்தியாசமும் பாராதபடிக்கு சமநிலையோடு கூட சோத்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது தான் கர்த்தருடைய வார்த்தை. அல்லேலூயா. ஆமாம். நிறைய அருமையாக நிறைய இதிலேருந்து காப்பி அடித்ததாங்க நிறைய பேர். இந்த பைபிளிலேருந்து இன்றைக்கி நேற்று உள்ள சத்தியம் கிடையாது. சோத்திரம் 6000 வருஷத்துக்குள்ள சத்தியங்கள் இதில் எழுதப்பட்டிருக்குது. சோத்தியங்களா? தெரியுங்களா? அதனால் கர்த்தர் சோத்திரம் இதிலேருந்து தான் நிறைய பேர் அவங்கவுங்க கொஞ்சம் அப்படி வித்தியாசமாக சில காரியங்களை சேர்த்து எழுதி கொண்டாங்களே தவிர எல்லாத்துக்கும் மூல காரணம் எதுனா பைபிள் தான், வேதம் தான். இதுதான் உண்மை. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். சரி. அல்லாமலும் பகுத்தறிவு உள்ளவர்களாக இருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்கனியிலேருந்து இழுத்து விட்டு, அப்போ அக்கனிக்கு போகிறவங்கள இழுத்து விடணும், நரகத்துக்கு நேராக போய்கொண்டு இருக்கிறவர்களை இழுத்து விடணும். நம்முடைய குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவங்களாம் எதுக்கு போயிட்டுருக்காங்கன்னு நம்ம அந்த ஒரு பகுத்தறிவு இருக்கணும். எதுக்கு போயிட்டுருக்காங்க ரட்சிக்கப்படாதவங்களாம் சொல்லுங்களேன். ஆமாம். நரகத்துக்கு நேராக போயிட்டுருக்காங்கங்க. சோத்திரம். எப்போ யாருக்கு மரணம் வரும்னு தெரியாது. சோத்திரம். மரணம் வந்த பிற்பாடு நம்ம அவங்களுக்கு என்ன எதாவது செய்ய முடியுமா? செய்ய முடியாது. சோத்திரம். பரிகாரம் பூஜை இதான் பண்ணால் சோத்திரம் மாசு வச்சோம்னா போயிடுவார்களா?
சில பேர் அப்படி நினச்சிட்டு இருக்காங்க. பூமியில் பாருங்கள், மனம் போல் வாழ்வாங்க, குடி கும்மாளம், மனம் போல் வாழ்க்கை, பாவ வாழ்க்கை எல்லாம் வாழ்ந்துட்டு கடைசியில் சோத்திரம் அவருக்கு போய் சோத்திரம் ஒரு இதில் உண்டு. நாங்கள் இருந்த இதில் உண்டு என்னென்னா, ஆமாம், சிறப்பு பூஜை வச்சா என்ன உண்டாகுமா, அவர் போய் சேர்ந்துருவாராம். இங்கே சிறப்பு பூசைன்னு சொல்லும்போது என்ன தெரியுமா, சோத்திரம் ஸ்பெஷல் மாஸ் அப்படின்றாங்க. அப்படி பண்ணிட்டா அவர் போயிடுவார் அப்படின்றாங்க. அதெல்லாம் பைபிளில் எங்கே இருக்குது? எல்லாம் தப்பானதை மற்றவர்கள் சொல்லி நம்ப வச்சுட்டாங்க. அப்படி கிடையாது. வேதம் சொல்லாத ஒன்றை நம்பவே கூடாது. கர்த்தர் சோதரம் சிலர் அக்கினியிலேருந்து இழுத்து விட்டு பயத்தோடு ரட்சிப்பில் நடத்தின்னு அர்த்தம். ரட்சிக்கிறவர் யார்? கர்த்தர். ரட்சிப்பில் நம்ம நடத்தி என்ன செய்யணுமா? சரி, அடுத்த வசனம் கூட வாசிக்கலாம். மாம்சத்தால் கரைப்பட்டு இருக்கிற என்ன செய்யணுமா? வஸ்திரத்தையும் வஸ்திரம் மாம்சத்தால் கரைப்பட்டு இருக்கிற சோத்திரம். வஸ்திரம்னு சொல்லும்போது நம்ம போட்டுருக்கிற வஸ்திரம் இல்லை, சோத்திரம் பாருங்கள், வஸ்திரம் இருக்கிற ரட்சிப்பின் வஸ்திரம், துதியின் வஸ்திரம், சோத்திரம். இப்படிலாம் வஸ்திரங்கள் இருக்கா? மெல்லிய வஸ்திரமாகி நீதி, தேவ நீதி, இப்படிலாம் இருக்குது. அப்போ அதை நம்ம தரித்து கொள்ளணும். சரி, சோத்திரத்தை வெறுத்து தள்ள வேண்டியது தள்ளி, தரித்து கொள்ள வேண்டியது தரித்து கொள்ளணும். கர்த்தருக்கு மகிமையுண்டாகட்டும். ஒருவருக்கு ஒரு கீழ்ப்படிடுதல், கர்த்தருக்கு பயப்படுதல். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் 22ஆம் வசனம். ஒருவருக்கு ஒரு என்ன செய்யணும்? கீழ்ப்படிதல், கர்த்தருக்கு பயந்து நடத்தல். வாசிக்கலாம். தெய்வ பயத்தோடு என்ன செய்யணும்? ஒருவருக்கு ஒரு கீழ்ப்படிந்திருங்கள். கீழ்ப்படுகிறது போல் உங்கள் சொந்த புருஷருக்கு என்ன செய்யுங்க? ஆமாம் பாருங்க, ஒருவருக்கு ஒரு கீழ்ப்படுதல், கர்த்தருக்கு பயப்படுதலுங்க. கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல் அது கர்த்தருக்கு பயப்படுதல். தெய்வ பயம். அவங்க எப்படி ஆரம்பிக்குது அந்த வசனம்? 21 வசனம் முக்கியம். வாசிக்கலாம். தெய்வ பயத்தோடு அப்படி இருந்தால் குடும்பம் நல்லா இருந்திருக்குமே. கணவன் மனைவிக்கு கீழ்ப்படினீங்க, மனைவி கூட கணவனுக்கு கீழ்ப்படி, மனைவி கணவனுக்கு கீழ்ப்படின்றது முதல் பகுதியாக இருந்தாலும் கணவன் மனைவியை நேசிக்கணுன்ற சத்தியமும் இருக்குதுல்ல. அப்படி சொல்லிவிட்டு தான் ஒருவருக்கு கீழ்ப்படிங்க, குடும்பத்து ஆசீர்வாதமாக இருக்க ஒருவருக்கு ஒரு கீழ்ப்படிங்கன்னு தான் வேதம் சொல்லுகிறது. வசனத்தின்படி வாழ்ந்தால் ஏன் குடும்பம் பெரியது? வசனம்படி சில ஆட்கள் வாழ்கிறதில்ல. குடும்ப தலைவர் வசனத்தை கவனிக்கணும், ஆண்டவருக்கு பயந்து கர்த்தருடைய வசனத்தை கவனிக்கணும். குடும்ப தலைவிக்கு அந்த பொறுப்பு இருக்குது. தெய்வ பயத்தோடு ஒரு கீழ்ப்படிந்திருங்கள் அப்படி சொல்லிட்டு தான் அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்குது பாருங்கள். என்னது இருக்கு? மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல. ஆமாம், கீழ்ப்படிய வேண்டிய விதத்தில் தான் கீழ்ப்பட முடியும். சோத்திரம். வசனத்துக்கு மாறாக இருக்கும்போது கீழ்ப்படுகிறது முடியாது இல்லை. மனம் போல் பாவ வழியில் வாழ்கிற மனுஷன் சொல்கிறதெல்லாம் செய்ய முடியுமா? செய்ய முடியாது. சத்தியத்தை நல்லா கவனிக்கணும். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். சரி, ரைட். அப்படிலாம் இருக்குது. சரி, எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 4ஆம் வசனம் வாசிங்க. பிள்ளைகளே யாருக்கு பிள்ளைகள்? யாரெல்லாம் இங்கே யார் இருக்கா? இந்த லைனில் 2 லைனில் பிள்ளைகள். அவங்கெல்லாம் பிள்ளைகள் தான். ஸோ பெரியவர்கள் கல்யாணம் பண்ணவங்க பின்னாடி இருக்கிறீங்க, அவங்களுக்கு இருக்குது. அடுத்து பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு என்ன செய்யுங்க? கர்த்தருக்குள்ள கீழ்ப்படியுங்கள். இது என்னது? நியாயம். கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்க அப்படின்னு வார்த்தையும் கவனிக்கணும். சோத்திரம். ஆமாம், ரசிக்கப்படாத அப்பா, ஏய் போயிட்டு சிகரெட் வாங்கிட்டு வாடா பாக்கெட்டு. ஏய் போய் டாஸ்மாக் கடையில் ஒரு குவார்ட்டர் வாங்கிட்டு வாடா அப்படின்னு வாங்கிட்டு வந்தால் அது கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறதா? உங்களுக்கு புரியும்படி சொல்கிறேன். என்னது? சில தகப்பன்மாருக்கு பண்ணுற தப்பு என்ன தெரியுமா? டாஸ்மாக் கடைக்கெலாம் அனுப்ப மாட்டாங்க பெரும்பாலும். எதுக்கு அனுப்புவாங்க தெரியுமா? பெட்டி கடையில் போய் என்ன வாங்கிட்டு வாடா, கரீம் பீடி வாங்கிட்டு வாடா, பூமார்க் பீடி வாங்கிட்டு வாடா, இல்லைன்னு என்ன செய்கிறது, சிகரெட் பாக்கெட் வாங்கிட்டு வாடா. அவன் பார்ப்பான், என்ன அப்பா இழுக்கிறாரு, நம்மளும் ஒரு நாளைக்கு என்ன செய்வோம்? அவர் இப்போ கையிலேயே வச்சுக்கிட்டு இருப்பார் பாக்கெட்டெல்லாம். இவன் ஒன்று எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே போயிட்டு ஊதிக்கிட்டு கிடப்பான். யார்? இதெல்லாம் நடக்குதுங்க. நம்ம சபையில் யாரும் ஊதுற ஆள் இருக்க மாட்டீங்களே. கர்த்தர் அதிலேருந்து ரசிக்கப்பட்டு நாங்கள் பல வருஷம் ஐயா சொல்கிறாரு, கிடையாதுன்றாரு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் அப்படி தான் ஒரு காலத்தில் ஒதுக்கிட்டு இருந்திருப்போம். இப்போலாம் ஊத மாட்டோம். அல்லேலூயா. சோத்திரம். நானும் ஒரு காலத்தில் ஊதுன ஆள் தாங்க, இல்லைன்னு சொல்லலைங்க. சோத்திரம். அப்பா ஊதி பார்த்தாரே, சரி நம்ம கூட ஊதி பார்ப்போம்னு பின்னாடி அவர் வாங்கிட்டு வர சொல்லும் போதெல்லாம் ஊதலை, இனி வாங்கிட்டு வர சொல்லுவாருங்க. என்ன சொல்லக்கூடாது, இதுவும் வேறு லைவில் போகுதே. சோத்திரம். ஏசப்பா சோத்திரம். ஆனாலும் கூட உண்மையை சொன்ன தப்பில் எங்கள் அப்பா இறந்து போனார், பரவாயில்ல. அப்புறம் சோத்திரம்.
அவர் இப்போ பீடி பிடிச்சிட்டு இருந்தார் வைங்களேன். அப்போ நான் என்ன செஞ்சேன், ரசிக்கப்படாத சமயத்தில் இப்போ நானும் சோத்துறோம். அப்போ அதான் என்ன சொல்லுவாங்களே, ஆடு 8 அடி 6 அடி வேணும் 8 அடி பஞ்சா புள்ள என்ன செய்யுமா. ஆமாம், அவர் சின்ன பீடி எழுத்தாருன்னா நாம் என்னது பெரிய இந்த என்னது சிகரெட்டா அதையும் இழுத்து கடைசியில் அது கர்த்தர் பாருங்க ஒரு பயமுறுத்தி விட்டார் பாருங்க. மூச்சு அடைக்கிற மாதிரி ஒரு முறை வந்துருச்சு, அதோடு தூக்கி போட்டது தான். அல்லேலூயா. அப்படி ஏதாவது எனக்கு அடைக்கும் போது தான் புத்தி வருது. சோத்திரம். நீங்கள் எப்பா பாஸ்டரே ஒரு காலத்தில் இழுத்துருக்கிறான்னு இழுத்துறாங்க. நான் ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடி உள்ளது சொல்கிறேன்ப்பா, கர்த்தர் மன்னிப்பாராக. அல்லேலூயா. சாட்சியை சொல்கிறது மனம் திரும்பிட்டேன், அதிலிருந்து விட்டுட்டேன்னு சொல்கிறேன். ஆமாம், பாஸ்டராக இருக்கும்போது இல்லை, ரசிக்கப்படுறதுக்கு முன்பாக நான் விசுவாசியாக இருக்கும்போது இல்லை, விசுவாசியாக இருக்கிறதுக்கு முன்னாடி உள்ள கதையை சொல்கிறேன். சாட்சி சொல்லுவாங்களே இல்லையா சில பேர். நான் சோத்திரம், ஒருத்தர் சொன்னார், சோத்திரம் நான் ரசிக்கப்படுறதுக்கு முன்பாக ஒரு பானை சாராயத்தை குடிப்பேங்க. ஒரு பானை சாராயத்தை கூட செத்தில் போயிடுவாங்க. போய் அதெல்லாம் மிகப்படுத்தி சொல்கிறது. ஆனால் நான் சொன்னது உண்மை. அப்படிலாம் நம்ம சோத்துறோம். அப்படிலாம் சில பேர் சொல்கிறத பார்த்துருக்கேன். நான் அப்படியே குடிப்பேனாக்கும் அப்படிலாம். அதெல்லாம் சரி, அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கும்னு சொல்லி எனக்கு தெரில. சரி, ஆனால் குடிச்சிருப்பார், சாராயம் குடிச்சிருப்பேன்னு சொல்லி சொல்கிறாரு. சாராயம் குடித்து அதிலேருந்து விடுபட்டிருப்பார். அந்த கிருபையை கர்த்தர் கொடுக்குறார், உண்மைதான். எப்பேற்பட்ட பாவியையும் அந்த பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலாக்கி ரட்சிக்க கர்த்தராக இயேசு வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் சோத்திரம் உண்டாடு. கர்த்தர் நல்லவர். பிதாக்களே என்ன செய்யுங்க? சொல்லுங்கள். உங்கள் பிள்ளைகளே, பிதாக்கள் என்ன யாருங்க? பெரியவங்க, நல்லா கவனிங்க. அது ஒன்று தங்கமன்னாரை குடிக்கலாம், அதே சமயத்தில் அது பாருங்கள் பெற்றோர்களையும் குடிக்கலாம். பாருங்கள், பெற்றோர்களே நீங்களும் உங்கள் பிள்ளைகளை என்ன செய்யக்கூடாதான்? கோபப்படுத்தக்கூடாதான். ஸோ பெற்றோர்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் என்ன செய்யணுமா? கர்த்தருக்கேற்ற சிக்ஷையிலும் பாருங்கள் இப்படி வளர்க்கணும். கர்த்தருக்கேற்ற சிக்ஷையில் வளர்த்துருக்கிறீங்களா உங்கள் பிள்ளைகளை? நீங்கள் பாருங்கள். அடுத்து என்னது? கர்த்தருக்கேற்ற போதனைகளை. சபைக்கு வர்றீங்க, நாங்கள் போதிக்கிறோம். அப்போ போதிக்கிற அளவுக்கு நீங்கள் தேவன் பக்கமாக எங்கள் பிள்ளைகளை கொண்டு வந்திருக்கிறீங்க. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், உங்கள் பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. இது நான் உறுதியாக சொல்லுவேன். சோத்திரம். பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். அவர்களை வளர்ப்பீர்களாக. நீங்களும் வளர்க்கணும், நாங்களும் வளர்ப்போம். சபை எப்படிப்பட்டது? ஊழியக்காரர்களாக நாங்களும் உங்கள் பிள்ளைகளை கர்த்தருக்குள் வளர்ப்போம், நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கர்த்தருக்குள் வளர்க்கணும். ஆமென். அல்லேலூயா. சரி, வேதம் அப்படி தான் சொல்லுது. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அழிந்து போகிற ஆத்துமக்களை ரட்சிப்புகள் நடத்துகிற காரியங்களை குறித்து சொல்லும்போது வாசிக்கலாம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும், இந்த வசனம் நான் சொல்லலைல்ல, அதனால் சொல்கிறேன். சரி, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும், சத்தியத்தை அறிகிற அறிவடையவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். அப்போ ரட்சிப்பு எவ்வளோ முக்கியது, அழிந்து போகிற ஆத்மாக்களை ரட்சிப்புகள் நடத்தது எவ்வளோ அவசியம் என்பதை நம்ம பார்க்குறோம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 21, 22 சோத்திரம் வாசித்தாச்சு. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1-4 வசனம் வாசித்தாச்சு. கொலோசியர் சோத்திர 3ஆம் அதிகாரம் 22 வசனத்தை வாசிங்க. வேலைக்காரரு பாருங்கள், நல்லா கவனிங்கன்னா, சோத்திரம் வேலை செய்கிற கர்த்தர் பிள்ளை இருக்கிறீங்க. ஏதாவது ஒரு கம்பெனியில் வேலை செய்வீங்க. சரி, எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் அந்த எஜமானங்களுக்கு கீழ்ப்படியணும். அவங்க ரட்சிக்கப்படாதவர்களாக கூட இருக்கலாம். ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளை கடையில் கூட நீங்கள் இருக்கலாம், தப்பு இல்லை, அது நல்லதும் கூட. சோத்திரம். ஏன்னா வேதம் என்ன சொல்லுது? வேலைக்காரர் சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாக இருக்கிறவர்களுக்கு என்ன செய்யணுமா? எல்லா காரியத்திலும் கீழ்ப்படிந்து நீங்கள் மனுஷருக்கு பிரியமாக இருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் என்ன செய்யணுமா? தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக கபடமில்லாத இருதயத்தோடு ஊழியம் செய்யணும். வேலை செய்யணும்னு அர்த்தம். ஊழியம் செய்யணும்னு அர்த்தம். ஆமாம், சோத்திரம். வேலை செய்யுங்கன்னு அர்த்தம். எந்த இடத்துல எந்த வசனம் வருது? ஊழியன்றது பொதுவாக நம்ம என்ன நினைப்போம்? ஆண்டவர் செய்கிற ஊழியம் காரியங்கள் நினைப்போம். சோத்திரம். இங்கே ஊழியம் எதை சொல்லுகிறது? அங்கே நீங்கள் செய்யக்கூடிய வேலையை குறிக்கிறது. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். சரி, இப்போ அடுத்து 7வது பாயிண்டாக சொல்லி முடிக்கிறேன். சோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு நாம் யாவரும் என்ன செய்யணும்? ஆயத்தமாகணும், கர்த்தருக்கு பயப்படணும். 2 கொரிந்தியர் 7:1 நம்ம வாசித்த ரோமர் 6ஆம் அதிகாரம் 19 22 வசனம் அதைத்தான் குறிக்குது. வீட்டில் போய் வாசி பார்த்துக்கொள்ளுங்க. நம்ம அதை வாசித்தாச்சு. அந்த 2-3 வசனமும் வீட்டில் போய் வாசி பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ 2 கொரிந்தியர் 7:1 வாசிங்க. எவருங்க இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் அல்லது அப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் என்ற வார்த்தை வந்துச்சுன்னா, இப்படிப்பட்ட அல்லது அப்படிப்பட்டனா என்ன அர்த்தம்னு தெரியும்னா, ஆகையால் இப்படிலாம் வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? அதற்கு மேலே உள்ள வசனங்களுடைய தொடர்ச்சின்னு அர்த்தம். 6ஆம் அதிகாரத்துடைய
2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்துடைய தொடர்ச்சி தான் என்னது? 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பாருங்கள், இப்போ சொல்கிறேன். இப்போ 6ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிங்க. நான் ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாக இருப்பேன் என்று அப்படி சொல்லிட்டு தான் இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு வாக்கு தத்தங்கள் சுதந்திரிக்கணும்னா அதுக்கு முன்னாடி என்ன செய்யணுன்ற வார்த்தையும் இருக்குது. சோத்திரம் அது என்ன செய்யணும்? அருமையான ஆலோசனை இருக்குது. சோத்திரம் நமக்கு. சரி, ரைட். நான் வேகமாக வாசிக்கவா? சரி, வேகமாக வாசிப்பா. அந்நிய நுகத்தில் என்ன செய்யக்கூடாது? ஆமாம், அவிசுவாசின்னு சொல்லும்போது கொஞ்சம் விலைக்கு சொல்ல வேண்டியது வருமே, நேரம் பார்க்குறேன். என்ன செய்யணும்? அவிசுவாசி அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடனே பிணைக்கப்படாது இருப்பீர்களானா உங்கள் திருமண காரியங்களில் உங்கள் பிள்ளைகளை அவிசுவாசிகளுக்கு கொடுக்காதீங்க. பெண் கொடுக்குறதோ பெண் எடுக்கிறதோ கூடாது. அடுத்து, நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் இல்லையே, ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது இல்லை. அடுத்து, கிறிஸ்துவுக்கும் பேலியால்னா பிசாசுன்னு அர்த்தம். பிசாசுக்கும் கிறிஸ்துவுக்கும் ஐக்கியம் இருக்குதா? இல்லை. அவிசுவாசி விசுவாசிக்கு ஒரு சிலர் பாருங்கள் என்ன பண்ணுவாங்க, அவிசுவாசி கூட ரொம்ப நெருக்கம் வச்சுக்குருவாங்க. ரசிக்கப்படாத ஜனங்களோடு கூட நண்பர்கள் சில பேர் உலகப்பராமல் சில நண்பர்கள் இருப்பாங்க. நல்ல மனுஷர்கள் இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல வரல. ரொம்ப கவனமாக இருங்க. சோத்திரம், ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே சமயம் ரட்சிப்பை பெறாதவங்க அவங்க ரட்சிப்பை பெற முடியாது, நம்ம ஜெபிக்கணும். சோத்திரம், ஒரு திருமண காரியங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும். சோத்திரம், நம்ம பெண் கொடுக்கறது பெண் எடுக்கிற காரியங்கள் அது தெளிவாக சொல்லப்பட்டிருக்குதுல்ல. அடுத்து இப்போ வாசிங்க. தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்மந்தம் இருக்கா? இல்லை. நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி உள்ளாவி தேவனாக இருப்பார்கள். தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய நீங்களும் எப்படி இருக்கிறோம்? ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோமே. சோத்திரம். ஆனபடியா பாருங்கள், இவ்வளோ தெளிவாக இருக்குது பார்த்தீங்களா? அவர்கள் விட்டு என்ன செய்யணும்? பிரிந்து இருக்கணும், பிரிந்து வாழணும்னு சொல்லப்பட்டிருக்குது. சோத்திரம். பிரிந்து அசுத்தமானதை என்ன செய்யக்கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அசுத்தமான காரியங்கள் என்னென்னன்றது இருக்குது. சோத்திரம். அதெல்லாம் தொடாதீங்கன்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்போ தான் என்ன பண்ணுவாராம்? உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவே இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்தியாலும் என்று யார் சொல்கிறார்? சர்வலிமில்ல கர்த்தர் சொல்லுகிறார். எவ்வளோ அது பிறகு சொல்லிட்டு தான் இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள். இப்போ வாசிங்க 7:1. இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் நம்ம உண்டாகிருக்கிறபடினால் என்ன செய்யணுமா? பிரியமானவர்கள் என்ன செய்யணும்? மாம்சத்திலும் ஆவியிலும் எல்லா அசுசியும் நீங்கள் நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகல என்ன செய்யணும்? தேவ பயத்தோடு பூரணப்படுத்த கடவோ. ஆமேன், ஹல்லேலூயா. பரிசுத்தமாகுதல் என்ன செய்யணும்? தேவ பயத்தோடு பூரணப்படுத்த கடணும். எல்லாம் மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்கணும், வெளியே போகணும். அப்போ தான் ஆண்டோடைய வருகைக்கு போக முடியும். தங்களை நம்மை சுத்திகரித்து கொள்ளணும். பரிசுத்தமாகுதல் என்ன செய்யணுமா? தேவ பயத்தோடு பூரணப்படுத்துமா. பரிசுத்தமாகுதல் எப்படி? தேவ பக்தியும் பயமும் இருந்தால் தான் பூரணமாக முடியும். பாருங்க எவ்வளவு தெளிவான சத்தியம் இருக்குது பார்த்தீங்களா? கர்த்தர் ஏன்னா இதெல்லாம் சொன்னால் தான் இந்த வசனம் புரியுன்றதுக்காக தான் நான் சொன்னேன். சோத்திரம். வீட்டில் போய் அந்த ஆதாம் அதிகாரம் முழுவதும் வாசித்து பாருங்கள். இன்னும் பல சத்தியங்கள் இருக்குது. சரி, நமக்கு நேரம் இல்லை. அப்புறம் அடுத்து பார்த்தீங்கன்னா ரோமர் 12:1 அப்போ வாசிங்க. ரோமர் 12:1, 1 தெசலோனிக்கேயர் 3:13. இதோட முடிக்கிறேன். இன்னும் வசனம் உண்டு, போனால் போதும். ரோமர் 12:1 வாசிங்க. இப்படி இருக்க சகோதரி, அப்போ அதே தான் இப்படி இருக்குன்னு சொல்லும்போது அதுக்கு முன்னாடி இருந்து வசனத்தினுடைய 11வது அதிகாரத்துடைய தொடர்ச்சின்னு அர்த்தம். இப்படி இருக்க அல்லது அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்கள் எப்படி இருக்கணும்? நல்லா கவனிங்க. உங்களுடைய என்னுடைய சரீரத்தை என்ன செய்யணுமா? தேவன் தங்கம் ஆலயம்னு சொல்லி ஏற்கனவே பார்த்தோமா? அது எப்படி ஜீவனுள்ள தேவன் தங்கும் ஆலயம். நம்முடைய ஆண்டவர் யார்? நம்முடைய கர்த்தர் யார்? நம்ம ஆராதிக்கிற தெய்வம் யார்? ஜீவனுள்ள தெய்வம். அல்லேலூயா. உயிருள்ள தெய்வம். சோத்திரம். சரி, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்கப்படும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியில் ஆராதனை நம்ம செய்யணும். கர்த்தர் சோதனை உண்டாகட்டும். புத்தி இல்லாத ஆராதனை எனக்கு சோதனை பார்த்தீங்கன்னா பல காரியங்கள் இருக்குது. மழை தூக்கிட்டு போகிறது, மெழுகுவத்தி எடுத்துகிட்டு போகிறது, ஊதுபத்தி எடுத்துகிட்டு போகிறது. கிறிஸ்தவத்தில் நானே செஞ்சுருக்கிறேன்.
சோத்திரம் போயிட்டு அப்படிலாம் போய் பக்தியோடு கூட சோத்திரம் அதெல்லாம் பண்ணால் தான் இது ஒரு புறஜாதியாருடைய வழிபாடு. இதெல்லாம் கிறிஸ்தவர்கள் பண்ணிக்கிட்டு சிலைகளை வச்சு கும்பிட்டுக்கிட்டு சோத்திரம் பைபிளில் சில வழிபாடே கூடாதுன்னு இருக்குது, விக்கிர வழிபாடே கூடாதுன்னு இருக்குது. ஆனால் நாங்கள் என்ன அந்நிய தெய்வத்தை நாங்கள் கும்பிடுறோம், எங்கள் ஆண்டவரை தானே சிலையில் வச்சு கும்பிடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண்டவர் இந்த இடத்துல சொன்னாரா என்னை சிலையில் வச்சு வணங்குன்னு சொன்னாரா? ஏசுநாதர் சொன்னாரா? ஏசப்பா சொன்னாராங்க. ஆனால் இங்கே ஏசப்பா சொன்னதை செய்ய மாட்டாங்க, சொல்லாதெல்லாம் செய்கிற ஆளுங்கள்லாம் இருக்குது. இதுதான் பரிதாபம். கூடாது. ஆண்டவர் என்ன சொல்கிறோம் அதை மட்டும் செஞ்சால் போதும். சோத்திரம். பாபா தேவங்கள் முன்னே இறக்கல் முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன், இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ஆமென், அல்லேலூயா. புத்தியுள்ள ஆராதனை நம்ம செய்யணும். 1 தெசலோனிக்கேயர் 3:13. முன்பாக பிழையற்ற பரிசுத்தமுள்ளவர்களாகும்படிக்கு என்ன செய்யணும்? உங்களை இருதயங்களை என்ன செய்வார்? சிறப்படுத்துவாராகனா உறுதிப்படுத்துவாராகன்னு அர்த்தம். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். விதமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்கள் அனைவரும் கூட வரும்போது நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கணும்? ஆமாம், பிழையற்ற பரிசுத்தம் நிறைந்த அப்படின்னு அர்த்தம். பிழையற்ற பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கும்படி கர்த்தர் நம்முடைய இருதயத்தை சிறப்படுத்தணும். அதில் இன்னொரு வசனம் முக்கியமானது. 1 தெசலோனிக்கேயர் 5:23 வாசிங்க. எப்படியெல்லாம் நம்ம பரிசுத்தமானுமா? ஒன்று கர்த்தர் நம்மை முழுமையாக பரிசுத்தப்படுத்துவார். அதற்கு முன்பாக நமக்கு வேதம் சொல்கிறது, நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டு பரிசுத்தராயிருங்கள். அல்லேலூயா. ஆமாம், அப்போஸ்தலனாகிய பவுல் பேதுரு சொல்கிறார், நீங்கள் உங்கள் நடக்கையில் எல்லாவற்றிலும் எப்படி இருக்கணுமா? உங்களுடைய நடக்கையில் எல்லாவற்றையும் பரிசுத்தமாக இருக்கணும். ஆமாம், சோத்திரம் பரிசுத்தமாய் வாழணுன்றது ரொம்ப கவனம். சோத்திரம் எந்த ஒரு சோத்திரம் கர்த்தருடைய பிள்ளைகளோ ஆண்டவருடைய பிள்ளைகளை கல்யாணம் பண்ண சோத்திரம் தேவ சமூகத்திலேருந்து சொல்கிறேங்க. சோத்திரம் எந்த ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் குடும்ப தலைவர் சோத்திரம் அந்நிய சரியை ஏறெடுத்து பார்க்கக்கூடாது. அல்லேலூயா. இன்னொருத்தருடைய மனைவியை கூட பழக்கம் வச்சுக்கக்கூடாது. அதே போல் பெண்களுக்கு உரியது தான். சோத்திர கணவரை தவிர சோத்திர வேதம் தெளிவாக இருக்கிறதா? சோத்திரம் ஒருவனுக்கு ஒருத்தி என்ற கோட்பாடு எங்கே இருக்குது? பைபிளில் இருக்குது. அல்லேலூயா. ஆமாம், எத்தனையும் கட்டிக்கோ மனம் போல் வாழுன்றது வேறு இதில் இருக்குது. நம்முடையது அப்படி இல்லை, ஒருவனுக்கு ஒருத்தியே. அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். நீங்கள் உங்கள் கணவனுக்கு உண்மையாக இருங்கள், மனைவிகள் கணவன்மார்களே உங்கள் மனைவிக்கு உண்மையாக இருங்கள், மனைவிமார்களே உங்கள் கணவனுக்கு உண்மையாக இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த சத்தியம் எனக்கும் உண்டு, உங்களுக்கும் உண்டு. ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படி இருப்பீர்கள் என்று சொல்லி கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் சோத்திரம் உண்மையாய் கடைசி வரைக்கும் இருப்போம். அதுதான் பரிசுத்தத்தை காத்துக்கொள்வது, அதுதான் நீதி, அதுதான் தேவனுக்கு பிரியம். ஹல்லேலூயா. பாருங்கள், நிறைய காரியங்களை சொல்லலாம், போதும். சோம்பணுமா? சோத்திரம். எந்திரிங்க, எழுந்திருங்கள், நல்ல சோத்திரம் பண்ணுங்க. சோத்திரம் நல்ல வேதத்தின் காரியங்களை எதையும் மறைக்காமல் நான் உங்களுக்கு வேத வசனங்களை நான் போதிக்கிறேன். கர்த்தர் சோத்திரம். நீங்கள் எனக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. சோத்திரம். நீங்கள் வசனத்தின்படி வாழ உங்களை ஒப்பு கொடுங்க. சோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கொஞ்ச நேரம் சோத்திரம் பண்ணுறீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்? ஹல்லேலூயா. தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஹல்லேலூயா. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. கட்டளைக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருக்கு பயப்படுதல், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அல்லேலூயா. தீமையாய் தோன்றுகிற எல்லாரையும் விட்டு விடு, விலகு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு தேவனுடைய பிள்ளைகள் விலகணும். அல்லேலூயா. ஜீசஸ் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடப்பது கர்த்தருக்கு பயப்படுகிற பயமா இருக்கிறபடினாலே ஆண்டவருடைய எல்லா கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிந்து அல்லேலூயா யாவரும் நடக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. கர்த்தருக்கு மகிமை. 3வது, தேவனாய் கர்த்தரை ஆராதிப்பது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஹல்லேலூயா. அவரை ஆவியோடு உண்மையோடும் ஆராதிப்போம். நம் தேவனாய் கர்த்தர் ஒருவரே, அவருக்கே நாம் ஆராதனை செலுத்துவோமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோத்திரம், 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 சோத்திரம். தசமாம் காணிக்கை கர்த்தருக்கு கொடுப்பது அவருக்கு பயப்படுதல் என்று சொல்லப்படுகிறது. தசமாம் காணிக்கை உண்மையாக இருக்கும்போது நீங்கள் கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கிறீர்கள். அல்லேலூயா. தேவனுக்கு உண்மையாக இருக்க ஒப்பு கொடுங்க. அல்லேலூயா. அழிந்து போகிற மக்களை குறித்து அல்லேலூயா
அக்கறை உள்ளவராக இருப்போம். ரட்சிப்புகளை நடத்துவது சோத்திரம் பயத்தோடு அவர்களை ரட்சிப்புல நடத்துவது கர்த்தர். சோத்திரம் உண்ட கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அல்ல. எல்லா வேதம் சொல்லுகிற எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவுரை சித்தமுள்ளவராக இருக்கிற வாயை திறந்து நல்ல சோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. அல்ல ஒப்பு கொடுங்க. ஓ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஓ ரிகலபரபா ஷபலரதரா துரபலரதரா ஓரிமலஹதிரி பியந்தரபலபரபா. எதெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று சொல்லி இந்த வாரத்தில் நம்ம பார்த்தோம். அல்ல பார்த்து கொண்டு வருகிறோம். அல்லேலூயா. கடந்த வாரத்தில் கர்த்தருக்கு பயந்து சோத்திர வாழ்வதால் வருகிறதான சகல ஆசீர்வாதங்களை குறித்து பார்த்தோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்தான் தேவனுடைய வழியில நம்ம நடத்தும். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் ஒரு கீழ்ப்படிந்து கர்த்தருக்கு பயந்து நடப்போமாக. அல்லேலூயா. ஆமாம், அது கர்த்தருக்கு பிரியம். அல்லேலூயா. ஒருவருக்கு ஒரு கீழ்ப்படியணும். அல்லேலூயா. வேதம் சொல்லுங்க தெய்வ பயத்தோடு ஒருவருக்கு ஒரு கீழ்ப்படியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மட்டுமல்ல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு நாம் யாவரும் ஆயத்தமாவது கர்த்தருக்கு பிரியம். அல்லேலூயா. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியால் 2 கொரிந்தியர் 7:1 சொல்லப்பட்டிருக்கிறது. மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசி நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு பூரணப்படுத்தப்படுவோம். பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு பூரணப்படுத்த எனக்கு நீர் உதவி செய்யும் ஆண்டவரே. அல்லேலூயா. எப்போதும் தேவ பயமும் பக்தியும் நிறைந்து நான் ஜீவிக்க என்னை பலப்படுத்துங்க. எங்கள் குடும்பம் அப்படி ஜீவிக்கணும் ஆண்டவரே. அல்லேலூயா. ஒப்பு கொடுப்போம். அல்லேலூயா. ஆண்டவரே நடத்துங்க. முடி சித்தத்தின் பாதையில் நடத்துங்க. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது பிரியமானவர்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமாக ஆராதனையாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை சொல்லப்பட்டிருக்கிறது. புத்தியுள்ள ஆராதனை செய்வோம். புத்தி இல்லாத ஆராதனையை கைவிடுவோம். அல்லேலூயா. உலக வழிபாடின் காரியங்கள் நமக்கு வேண்டாம். வேதம் சொல்கிறபடியாக நம்ம செயல்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவாராக. பரிசுத்தமுள்ள நல்லதவனே ஜீவனுள்ள பிதாவே ஸ்தோத்திரம். கிருபை இறக்க நிறைந்த நல்ல தகப்பனே உம்முடைய பரிசுத்தமுள்ள கரத்தில் ஆணிமைந்த கரத்தில் ஆசீர்வதிக்கிற கரத்தில் நாங்கள் தாழ்த்தி ஒப்படுகிறோம். மட்டுமாய் நாங்கள் பாடி துதித்து ஆராய்த்து வேத வாசித்து ஜெபிக்க வசனத்தை கை கொண்டு இந்த இதெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்பதை இந்த நாளத்தில் நாங்கள் ஆண்டவரை அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்ததுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாங்கள் எப்போதும் எங்கள் ஜீவிய காலமெல்லாம் உமக்கு ஆண்டவரே தீமையை வெறுப்பதை கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. தீமையை வெறுக்காம மனம் போல சோத்திர துன்மார்க்கத்தில் வாழ்கிற ஆண்டவரே தேசத்தில் வாழ்கிற ஒரு கூட்டங்கள் பல கூட்டங்கள் உண்டு. சோத்திரம் பயங்கரவாதங்கள் தீவிரவாதங்களில் பெருகி இருக்கிறவர்கள் உண்டு. சோத்திரம் தீமை என்று தெரிந்தும் சோத்திரம் அப்படியா துணிகரமாய் வாழ்கிறவர்கள் எல்லாம் மனம் திரும்பணும், ரட்சிக்கப்படணும். கர்த்தாவே சோத்திரம் ஐயா. கிருபை செய்த நடத்துங்க ஐயா. தேவ சோத்திரம் ஒவ்வொருவரும் எல்லாரையும் நேசிக்கக்கூடிய இருதயமுடையவர்களாய் மாற்றுங்க ஐயா. ஆண்டவரே கிறிஸ்தவம் என்பது எல்லாரையும் நேசிக்க கற்றுக் கொடுத்த மார்க்கம் என்று பார்க்கிறோமே. இது அன்பின் மார்க்கம், இது நீதியின் மார்க்கம், இது உண்மையின் மார்க்கம், இது சத்தியத்தின் மார்க்கம், இது ஜீவனுள்ள மார்க்கம். அல்லேலூயா. சோத்திரம் தேவனுடைய மார்க்கம் இது. ஆண்டவரே சோத்திரம் நல்ல பாதை எங்களுக்கு காண்பித்திருக்கிறீர். இந்த பாதையில் தொடர்ந்து நடக்க எங்களுக்கு கிருபை செய்து நடத்துங்க. ஆசீர்வதிங்க. வேலை எடுத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உலகமே பரிசுத்தம் ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் வருவது மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும்